மருகுகின்றார் கொடும் கேட்டில் கருகுகின்றார் கொஞ்சமோ துயர் எஞ்சுமோ உயிர் குடிமை தமிழினம் அடிமைப்படு நிலை நெஞ்சை உருக்குதடா எம் நினைவை கருக்குதடா நெஞ்சை உருக்குதடா ஒரு பஞ்சை பழுதென பைந்தமிழ் தாயினம் அஞ்சி வாழும் நிலை நெஞ்சை உருக்குதடா கூறுகூறாய் பிரிந்தார் கூறுகூறாய் பிரிந்தார் பல குடும்பங்களாய் கரிந்தார் கூறுகூறாய் பிரிந்தார் பல குடும்பங்களாய் கரிந்தார் அட ஆறுமோ துன்பம் தீருமோ என ஆண்ட தமிழி நம் ஆண்டு வரும் நிலை நெஞ்சை ஊருக்குதடா எம் நினைவை கருக்குதடா ஒரு பஞ்சை பழுதென இளநிலத்தினில் அஞ்சி வாழும் நிலை நெஞ்சை ஊருக்குதடா குலைக்குள் வியர்த்ததடா கொலைக்குள் வியர்த்ததடா நம் குடற்குள் சீலிர்த்ததடா குலைக்குள் வியர்த்ததடா நம் குடற்குள் சீலிர்த்ததடா படுகொலைக்கும் பூரைக்குமாய் அழைக்கப்பட்டே உயிர் கொற்றத்தான் கேட்கல நீங்க பாடுறது கேட்கல அவருக்கு ஏதோ ஒரு இணைப்பில் பிரச்சனை என்று கருதுகிறேன். அவர் பாடுவது நமக்கு கேட்கவில்லை. நான் பேசுறது கேட்குதுங்களா? முன்ன மாதிரி தெளிவாக கேட்குதா, கம்மியாக கேட்குதா? அருள்மொழி அம்மா, பரவாயில்லைங்க சார். ரொம்ப லோவாவும் இல்ல, ரொம்ப சத்தமாவும் நார்மலா கேக்குதுங்க சார். ஓகே. இப்ப பரவாயில்லைங்களா? இப்ப நல்லா கேக்குதுங்க சார். நல்லா கேக்குதா? ஓகே. ஈகே ஐயா பாடிய பாடல் முழுமையாக கேட்க முடியவில்லை. அவருக்கு ஏதோ டவர் பிரச்சனை, அவருடைய டவரே சரியா கிடைக்கல. மீண்டும் ஒரு நாள் அந்த பாடலை கேட்போம். நாம் இப்பொழுது மே மாதம் 18ஆம் நாளில் நின்று கொண்டிருக்கிறோம். ஐயா அவர் நினைவுபடுத்தியது போல 2009ஆம் ஆண்டு மே மாதம் இதே நாளில்தான் ஈழத்தில் ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலை ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு நாள். சூழ்ச்சிகள் எல்லாம் இணைந்து ஒரு மாபெரும் இன அழிப்பை, ஒரு போராட்டத்தை ஒடுக்கிய ஒரு மகிழ்ச்சி நாளாக அவர்கள் கொண்டாடினார்கள். ஆனால் தமிழ்நாட்டிலும் உலகமெங்கும் பரவிருக்கும் தமிழ் மக்கள் நெஞ்சிலும் ஒரு நீங்காத கனலாக கனிந்து கொண்டிருக்கும் அந்த தனி ஈழம் மலரும் நாள் கண்டிப்பாக ஒரு நாள் அமையும். அந்த நாளை எல்லோ உலக தமிழர்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு எதிரிக்கு இடையிலான சண்டையின் அந்த வடிவத்தை அவர்கள் முறியடித்திருக்கலாம். இது ஒரு தற்காலிக பின்னடைவுதான். அதற்கான போராட்டங்களுக்கான நியாயங்கள் அப்படியே தூக்கி நிற்கின்றன. அது மீண்டும் ஒரு நாள் வீறு கொண்டு எழும்.
அடுத்த போராட்டம் என்பது ஆயுதம் தாங்கிய போராட்டமாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. துரதிருஷ்டவசமாக நாடு கடந்த தமிழீழ அரசு என்ற ஒன்றை அமைத்தனர். அது அப்படியே கிடப்பில் இருக்கிறது. அது கூட ஒரு அடுத்த முயற்சியாக 5ஆம் கட்ட போராட்ட முயற்சியாக அது அமையலாம். அதற்கான முன்னெடுப்புகள் தொடங்கும் போது உலகத் தமிழர்கள் அந்த தமிழர்களுக்கான ஒரு நாடு அமைவதை, குறிப்பாக இன அழிப்பு கொள்கையை கொண்ட ஒரு இனத்தோடு இனியும் ஒப்பி வாழ்வது இயலவே இயலாது. சர்வதேசிய ஐநா அவை ஒரு தேசிய இனம் இன்னொரு தேசிய இனத்தால் அதன் வாழ்வாதாரம், அதன் மொழி, அதன் இருப்பிடம், அதன் இருப்பே கேள்விக்குள்ளாகும் போது அது தனித்து வாழும் அனைத்து தகுதிகளையும் உரிமைகளையும் படைத்தது என்று தனது விதிகளில் வைத்திருந்தும் கூட ஐநா சபையும் கூட அமைதியான ஒரு கால சூழலை 2009ஆம் ஆண்டு நாம் எல்லாம் பார்த்தோம். ஆனாலும் நியாயத்தின் பக்கம் விழி திறக்க உலக நாடுகள் இன்று வரை அஞ்சுவதற்கு ஒரு மிக பெரும் காரணமாக இருப்பது அண்டையில் இருக்கக்கூடிய 130 கோடி மக்கள் தொகையை சந்தையாக கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவை பகைத்து கொள்ள எந்த நாடும் தயாராக இல்லை. இந்த அரசியல் பின்புலத்தோடு இணைந்ததுதான் தமிழ் ஈழ தேசிய சிக்கல் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். ஆனால் ஒட்டுமொத்த உலக தமிழர்களின் உள்ள குமுறலாக இருக்கக்கூடிய அந்த போராட்ட கனல் எல்லோர் உள்ளங்களிலும் அப்படியேதான் நிலை கொண்டிருக்கிறது. அதை யாராலும் மாற்ற முடியாது. காரணம், ஒரு தேசிய இனம் தனக்கான அடையாளத்தை இழந்தால் உலகில் நாடோடிகளாக அவர்கள் திரிய வேண்டி வரும். அந்த வகையில் ஒருபோதும் தமிழினம் யாருக்கும் மண்டியிடாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இதற்குள் எத்தனையோ அரசியல் உள் முரண்பாடுகள் பின்னி பிணைந்திருந்தாலும் யூதர்கள் தங்களுக்கென்று ஒரு நாட்டை இழந்ததால் அவர்கள் எவ்வளவு அல்லாடினார்கள் என்பதை உலக மக்கள் அறிவார்கள். அதன் பிறகு இன்றைக்கு அவர்கள் தங்களுக்கான ஒரு நாட்டை அமைப்பதற்கான வகையில் எப்படியெல்லாம் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் உலகம் நன்கு அறியும். எனவே ஒருபோதும் எந்த ஒரு தேசியமும் தனக்கான சொந்த அடையாளத்தை இழக்க விரும்பவே விரும்பாது. அது சாத்தியமே இல்லை. அது வரலாற்றுக்கு எதிரானது. எனவே எந்த ஒரு தேசிய இனமும் தனக்கான தேசிய பெருமிதத்தோடும் தனக்கான ஒரு நிலத்தை பாதுகாப்பதற்கான போராட்டத்தை முன்னெடுப்பதும் உலக வரலாற்றில் அதை ஒதுக்கி புறம் தள்ளிவிட முடியாது. நாளை எல்லா மொழியும் ஒன்று, எல்லா மக்களும் ஒன்று என்ற நிலைக்கு மனிதகுலம் முன்னேறலாம். ஆனால் அதுவரை அந்தந்த தேசிய இனத்தின் பெருமைகளும் அதனதன் மொழி, அதனுடைய வரலாறுகள், அதனுடைய கலைகள், அதனுடைய பண்பாடுகள், அவற்றவற்றின் தார்மீக அடிப்படையிலான பன்னெடுங்காலமாக மொழி வாயிலாக அவர்கள் சேமித்து வைத்திருக்கக்கூடிய எல்லா மரபு கூறுகளையும் அவர்கள் தங்களது மொழி பெருமிதத்தோடு, தங்களது இன பெருமிதத்தோடு பேசுவதும் அதை பிற உலக அறிவு செல்வங்களோடு பகிர்ந்து கொள்வதும் தவிர்க்க இயலாது. எனவே எந்த தேசியமாக இருந்தாலும் வளர்ந்து வரக்கூடிய ஒரு சிறிய தேசியத்திற்கும் அதற்கென்று ஒரு மொழியும், அதற்கென்று ஒரு பண்பாடும், அதற்கென்று ஒரு நில எல்லையும் இருப்பதை அனுமதிக்க வேண்டும். அப்போது மட்டுமே அவர்களது அந்த பொது நீரோட்டத்தில் நாம் இணைய முடியும், நமது பொது நீரோட்டத்தில் அவர்கள் இணைய முடியும். ஒருவனின் அடையாளத்தை இழப்பது என்பது அவனை நாடோடியாக ஆக்கக்கூடிய செயலாக மாறும். ஒருபோதும் அதற்கு உலக இனங்கள் ஒப்புக்கொள்ளாது. அதை உணர்ந்துதான் ஐநா சபை ஒரு அந்த தீர்மானத்தை தனது விதிகளில் வைத்திருந்தும் கூட அவர்களும் கூட நியாயத்தின் பின்னால் நிற்கவில்லை என்பதை 2009 முள்ளிவாய்க்கால் இறுதிக்கட்ட போர் நமக்கெல்லாம் உணர்த்தியது. அந்த நினைவுகளை அற்புதமாக பாடலில் அளித்தார்கள். மீண்டும் அவர்களுக்கான ஒரு வாய்ப்பு உள்ள போது முடிந்தால் இடைவேளை நேரத்தில் கூட அவருக்கு மீண்டும் அந்த இணைப்பு சீரானால் அந்த பாடலை நாம் மீண்டும் ஒரு முறை கேட்போம் என்று கூறி இன்றைய முதல் வகுப்பாக ரியாசுதீன் ஐயா அவர்களை வகுப்பை தொடர நீண்ட நெடும் காலத்திற்கு பிறகு இருப்பதால் ரியாசுதீன் ஐயா அவர்கள் அந்த வகுப்பை தொடருமாறு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம் ஐயா. ஒரு நிமிஷம். வணக்கம். இன்றைய நாளை நினைவு கொண்ட ஈழரசன் ஐயாவுக்கு மிக்க நன்றி.
இந்த நிலைமையை புரிந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. அனலாக நாங்கள் பயந்து கொண்டிருக்கின்றோம். எப்போது ஒரு நாள் எங்களுக்கு விடிவு கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து நசுக்கி விட்டது. என்றாவது ஒரு நாள் விடிவேறு மன்றத்தை நோக்கி நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். நினைவு கூர்ந்ததற்கு மிக்க நன்றி. உறுதியா நல்லது நடக்குமா? உறுதியா நடக்குமா? உறுதியா நடக்கும். நாங்களும் அதுக்கு தான் நிறைய போராடி இருக்கிறோம். கட்டாயம் உறுதியா நடக்கும். இல்ல நான் பாட கேட்டுச்சுங்க முன்னாடி. பாதியில நின்றுடுச்சு. இப்போ எப்படி என்னன்னு தெரியல. கொஞ்சம் அப்படியே ஒதுங்கி இப்ப என்னன்னு தெரியல, ஒதுங்கிடுச்சு என்னன்னு தெரியல. உங்க இணைப்பு வந்து கட் ஆயிடுச்சு. அதான் என்னன்னு தெரியல. சரிங்க. இப்போ ஒரு வகுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணிக்கலாம்? இல்ல நீங்க சரிங்க. நீங்க முடிச்சிரீங்களா பாடல? இல்ல ரெண்டு பத்தி மட்டும் நின்று போச்சு. அது ரெண்டு பத்தி பாடிடுறீங்களா? பாடிடலாம். குலைக்குள் வேயற்பதடா, நம் குடற்குள் சீலிர்த்ததடா. குலைக்குள் வேயற்பதடா, ஒரு குடற்குள் சீலிர்த்ததடா. படுகொலைக்கும் பூலைக்கும் அழைக்கப்பட்டே உயர் கொற்ற தமிழினம் செற்றப்படு நிலை நெஞ்சை ஊருக்குதடா. நம் நினைவை கருக்குதடா. ஒரு பஞ்சை பழுதென பைந்தமிழ் தாயினம் ஈழ நிலத்தினில் பைந்தமிழ் தாயினம் அஞ்சி வரும் நிலை நெஞ்சை உருக்குதடா. ஏழ்மை தொழிலாளர் மலை ஏறும் உழைப்பாளர் இனி வாழ்வா இல்லை உயிர் வீழ்வா என்னும்படி வாய்மை தமிழினம் நோய்மைப்படு நிலை. வாய்மை தமிழினம் நோய்மைப்படு நிலை நெஞ்சை ஊருக்குதடா. அழிவுக்குள்ளாகினரே ஓ ஆதரவற்றனரே. அழிவுக்குள்ளாகினரே ஓ ஆதரவற்றனரே. பல இழிவும் இழப்புமாய் ஏதிலியாய்விட்ட ஈழத்தமிழினம் வாழத்தகா நிலை. ஈழத்தமிழினம் வாழத்தகா நிலை நெஞ்சை ஊருக்குதடா. நம் நினைவை கருக்குதடா. ஒரு பஞ்சை பழுதென ஈழ நிலத்தினில் பைந்தமிழ் தாயினம் அஞ்சி வரு நிலை நெஞ்சை உருக்குதடா. இந்த பாடலை 1977 ஆண்டு, அப்பொழுதே அதுக்கு முன்பே 83 அந்த ஆயுத போராட்டத்துக்கு முன்பே அந்த சிங்களவர்கள் எவ்வளவு கொடுமையாக நடந்து கொண்டார்கள் என்பதற்கு இந்த பாடல் ஒரு எடுத்துக்காட்டு. 1977 ஆண்டு பாவலர் இலங்கை மலையகம் தமிழ் ஈழம் சென்றிருந்த பொழுது அங்கு நடந்த கொடுமைகளை பார்த்து எழுதிய பாடல் இது. தென்மொழியில் வெளிவந்தது. நன்றி ஐயா. பாடல் நாங்கள் எல்லாம் கேட்டறியாத முதல் முறையாக கேட்கக்கூடிய பாடல் ஐயா. இது மாதிரி எங்களுக்கு பாவலருடைய பாடல்கள் அனைத்தையும் நீங்கள் வழங்க வேண்டும். தொடர்ந்து நீங்கள் வகுப்பு அறைக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள் ஐயா. அதுவும் இந்த நாளை நினைவுபடுத்தினீங்க. நாங்களே மறந்துட்டோம். நேற்று நினைவு இருந்தது. ஆனால் பல்வேறு தடைகள் காரணமாக அதை நாம் அந்த நினைவு நாளை கொண்டாடவில்லை. உண்மையிலே அது வருத்தத்துக்குரிய ஒன்றுதான். எல்லோரும் முகநூலில் பதிவிட்டிருந்தும் வகுப்பில் நாம் அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதையே தவற விட்டுவிட்டோம். இனிமேல் இந்த மாதிரி குறைபாடுகள் வராமல் பார்த்துக் கொள்ளலாம். வேறு யாரேனும் முக்கிய தினங்களை நினைவுபடுத்தியிருந்தாலும் அதை பற்றி நாம் பேசிவிட்டிருக்கலாம். பரவாயில்லை. இருந்தாலும் இது போன்ற தவறுகள் இனி நிகழா வண்ணம் பார்த்துக் கொள்வோம். ரியாசுதீன் ஐயா, உங்களுடைய வகுப்பை தொடங்கலாம் ஐயா. வணக்கங்க ஐயா. வணக்கம் ஐயா. கேக்குங்க ஐயா நான் பேசுறது? சரி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம தொடர்ச்சியா அதாவது சிங்கிள் ரூபிக்ஸ் அண்ட் சிங்கிள் ரெமடிஸ், அதாவது ஒற்றை மருந்து குறிகள் அதற்கான ஒற்றை மருந்துகள் என்ற தலைப்புல தொடர்ச்சியா பார்த்துட்டு வரோம். இன்றைய தலைப்பு நாம் பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஃபீவர், அதாவது ஜுரம், காய்ச்சல் என்ற தலைப்புல வரக்கூடிய சிங்கிள் ரூபிக்ஸ், அதாவது ஒற்றை மருந்து குறிகள் அதற்கான ஒற்றை மருந்துகளை பத்தி பார்க்க போறோம். இன்றைய வகுப்புல ஃபீவர் என்ற தலைப்புல முதலாவதா பார்க்கக்கூடிய ரூபிக்ஸ் பாத்தீங்கன்னா சிங்கிள் ரூபிக்ஸ். அதாவது இந்த பேஷண்ட்டுக்கு ஃபீவர் டைம்ல, காய்ச்சல் நேரத்தில்
அவங்களுடைய ரத்த குழாய் உடம்புல ஓடுற அந்த பிளட் வெசல்ஸ்ல வெந்நீர் வருவது போன்ற ஒரு உணர்வு இருக்கும். சுரத்தின் போது ரத்த குழாய்கள் வெந்நீர், அதாவது ரொம்ப ஹாட்டான ஒரு வாட்டர் உள்ள ஃப்ளோ ஆனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு உணர்வு அவங்களுக்கு இருக்கும், சென்சேஷன். முக்கியமா இந்த பேஷண்ட்டுக்கு காலையில 10 மணிக்கு வந்து ஃபீவர் வந்து அதிகமாகும், அக்ரவேஷன் ஆகும். காலையில 10 மணிக்கு ஃபீவர் வந்து அதிகமாகும். ஜுரம் இருக்கும்போது பிளட் வெசல் ரத்த குழாயெல்லாம் அப்படியே ஒரு கொதிக்கிற மாதிரி இருக்கும். வெந்நீர் உடம்புல அந்த ரத்த குழாய் வழியா பாய்ந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு உணர்வு இருக்கும் ஃபீவர் டைம்ல. அதற்கு பயன்படக்கூடிய ஒரே மருந்து பாத்தீங்கன்னா ரெஸ்டாக்ஸ். RHUSTOX ரெஸ்டாக்ஸ். ஹலோ சார். சொல்லுங்க சார். சார் இடையில ஒரு கால் வந்துச்சு, கட் ஆயிடுச்சு. ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் ரிப்பீட். ஓகே ஓகே. ஃபீவர்ல இப்ப வந்து நம்ம ஓகே ஃபீவர்ன்ற தலைப்புல வந்து நம்ம சிங்கிள் ரூபிக்ஸ் அண்ட் சிங்கிள் ரெமெடிஸ் பார்க்கறோம். அதாவது ஒற்றை மருந்து குறிகள், அதற்கான ஒற்றை மருந்துகள், கென்ட் மருந்து கான்வேடு, அதாவது கென்ட் ரெப்பர்ட்டில இருந்து பாக்குறோம். அந்த வகையில இன்னைக்கு முதலாவதா நம்ம பார்க்கக்கூடிய ரூபிக்ஸ் பாத்தீங்கன்னா ஃபீவர் என்ற தலைப்புல இந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஃபீவர் டைம்ல வந்து பிளட் வெசல்ஸ் உடம்புல வந்து ரத்த குழாயில வந்து ரொம்ப ஒரு ஹாட்டான ஒரு வாட்டர், சூடான தண்ணீர் பாயிற மாதிரி இருக்கும் ரத்த குழாய்கள்ல. முக்கியமா ஃபீவர் வந்து காலையில 10 மணிக்கு வந்து அதிகமாகும். காலையில 10 AM ஃபீவர் அக்ரவேட்டட் பை 10 AM 10 மணிக்கு வந்து அதிகமாகும் ஃபீவர். ரத்த குழாய்க்குள்ள தண்ணீர் மாதிரி இருக்குமா சார்? வெந்நீர், வெந்நீர், சூடான வெந்நீர். ஒரு சுடு தண்ணி வந்து சூடான தண்ணி, சுடு தண்ணி ஒரு பைப்ல எப்படி போனா இருக்கும் அது மாதிரி ஒரு உணர்வு இருக்கும் உங்களுக்கு ரத்த குழாயில. அதற்கு பயன்படக்கூடிய மருந்து பாத்தீங்கன்னா ரெஸ்டாக்ஸ். அடுத்து நம்ம ரெண்டாவதா பார்க்கக்கூடிய ரூபிக்ஸ் பாத்தீங்கன்னா ஃபீவர் என்ற தலைப்புல சரியா சரி தெரியுமா இந்த பேர் அப்புறம் சொல்றேன். ஹலோ, கண்டிப்பா எனக்கு சோறு வேணும் ஐயா. அடுத்து நம்ம ரெண்டாவதா பார்க்கக்கூடிய ரூபிக்ஸ் பாத்தீங்கன்னா ஃபீவர் என்ற தலைப்புல இந்த பேஷண்ட்டுக்கு வந்து மதியம் வந்து குறிப்பா மதியம் வந்து 2 மணிக்கு 2 PM ஜுரம் இருக்கும். 2 மணிக்கு ஜுரம் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதனை தொடர்ந்து 4 மணிக்கு திடீர்னு குளிரும், திடீர்னு குளிரும். அதே 2 மணிக்கு ஃபீவர் இருக்கும். ஈவினிங் 4 மணி ஆயிடுச்சுன்னா குளிர ஆரம்பிச்சிடும். இது ஒரு பெக்யூலரான சிம்டம். இதற்கான மருந்து பாத்தீங்கன்னா பல்சட்டிலாம். மதியம் 2 மணிக்கு ஃபீவர், 4 மணி ஆயிடுச்சுன்னா ஈவினிங் 4 மணி ஆயிடுச்சு அப்படின்னா குளிர்றது, சில்லு. அதற்கான மருந்து பாத்தீங்கன்னா பல்சட்டிலாம். சார் இப்போ 2 மணிக்குன்னா 2 மணில இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுமா அந்த ஃபீவர், இல்ல காலையில இருந்து? இல்ல 2 மணில இருந்து. 2 மணில இருந்து 4 மணிக்கு வரும்போது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுல 2 மணிக்கு ஜுரம் இருக்கும். மதியம் 2 மணிக்கு உங்களுக்கு ஃபீவர் இருக்கும். பெக்யூலரானது சரி ஃபீவர் இருக்கும். திடீர்னு பாத்தீங்கன்னா 4 மணி ஈவினிங் 4 மணிக்கு ஆயிடுச்சுன்னா ரொம்ப சில்லுன்னு ஆயிடும். அது மாதிரி ஆல்டர்னேட்டிவா மாறி இருக்கும். அதற்கான மருந்து பாத்தீங்கன்னா பல்சட்டிலாம். ஐயா வணக்கங்கய்யா. சொல்லுங்க மேடம். ஐயா இப்ப ரெஸ்டாக்ஸ் பல்சாட்லாம் சொன்னீங்க, இது ரெண்டுமே வந்து 30 பொட்டன்சிலே கொடுத்துடலாங்களா இல்ல 200 பொட்டன்சில கொடுக்கலாங்களா? இந்த மாதிரி ஃபீவர் வந்தா 30லே கொடுக்கலாம். அதாவது உடல் ரீதியான சரிங்க. சொல்லுங்க மேடம். இல்லைங்க இது பிசிக்கல் சிம்டம் இருக்கு அப்படின்னா சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அதான் பிசிக்கல் சிம்டம் இருக்கு அப்படின்னா, உடல் ரீதியான அறிகுறிகள் வெளிப்படுது அப்படின்னா 30 போதும். அதே மைண்ட் லெவல் ரொம்ப அதிகமா இருக்கு, பிசிக்கலோட மைண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா 200 தரலாம். 200ல இருந்து கொடுக்கலாம். பொதுவா ஃபீவர் டைமுக்கு பிசிக்கல் ரீதியா கொடுக்கும்போது நமக்கு 30 போதும். சரிங்க. ஓகே, தேங்க்யூ. அடுத்து இப்ப நம்ம மூணாவதா பார்க்கக்கூடிய ரூபிக்ஸ் பாத்தீங்கன்னா ஃபீவர் என்ற தலைப்புல
சிங்கிள் ரூபீஸ் அண்ட் சிங்கிள் ரெமெடி. முக்கியமா இந்த பேஷண்ட்டுக்கு ஃபீவர் டைம்ல எரிச்சல் இருக்கும். ஃபீவர் டைம்ல ஜுரத்தின் போது எரிச்சல், அது குறிப்பா எந்த டைம்ல இருக்கும்னு பாத்தீங்கன்னா முற்பகல் அதாவது காலையில 9 மணில இருந்து 12 மணிக்குள்ள. ஜுரத்தின் போது எரிச்சல் குறிப்பாக காலையில 9 மணில இருந்து மதியம் 12 மணிக்குள்ள அவங்களுக்கு வந்து எரிச்சல் ரொம்ப அதிகமா இருக்கும். அதற்கான மருந்து சாமோமில்லா. அதற்கான மருந்து பாத்தீங்கன்னா சாமோமில்லா. சார் ஒரு டவுட் சார். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ரூபிக் பாத்தீங்கன்னா சொல்லுங்க சார் அந்த நம்ம சரவணன் சார் ஒரு வீடியோஸ்ல சொல்லுவார் சார், அதிக காய்ச்சல் இருக்கும்போது 104, 5 இருக்கும்போது 200 to 1 ml வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோல பார்த்தேன் நான். இல்ல சார், அதான் காய்ச்சல்ல வந்து அது மனக்குறிகள் அதிகம் வெளிப்பட்டிருக்கும் அவர் சொன்ன இதுல பாத்தீங்கன்னா கேசஸ்ல. சரி சரி சரி. அதாவது அந்த தீவிரத்தை பொறுத்து வந்து பொட்டன்சி மாறும். குறிப்பா வந்து நம்ம பிசிக்கல் ரீதியான இதுல 30 போதும் சார். ஃபீவரை பொறுத்த வரைக்கும் 30 வந்து நல்லா ஒர்க் பண்ணும். மெயினா இதுல வந்து மைண்ட் சிம்டம் இருக்கு அப்படின்னா நீங்க 200ல கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். மைண்ட் சிம்டத்துக்கு அவரோடது வந்து அதிகமா மைண்ட் சிம்டம். ஆமா, அப்ப வந்து அவர் மைண்ட் மெயினா பாத்திருப்பாங்க. அதனால 200ல இருந்து 1 ml வரைக்கும் சொல்றாங்க. மைண்டுக்கு அடுத்து டெலூஷன் லெவல்னு சொல்லுவாங்க, அந்த மனப்பிரமை, அதெல்லாம் வந்து 1 ml அந்த மாதிரி போகும் பாத்தீங்கன்னா. சரிங்க சரி சார். அடுத்து நம்ம தேங்க்யூ. அடுத்து நான் பார்க்கக்கூடிய ரூபிக்ஸ் பாத்தீங்கன்னா, இந்த பேஷண்ட்டுக்கு ஃபீவர் டைம்ல வந்து எரிச்சல் இருக்கும். குறிப்பா வந்து மதிய வேலையில இருந்து அந்த எரிச்சலானது ரொம்ப நேரத்துக்கு அந்த நீண்ட நேரமா நீடிச்சிருக்கும். அந்த எரிச்சல் அதாவது சுரத்தின் போது எரிச்சல், ஃபீவர் டைம்ல வந்து எரிச்சல், மதிய வேலையில இருந்து நீண்ட நேரம் நீடிச்சல். அந்த எரிச்சலானது நீண்ட நேரம் வந்து நீடிச்சிருக்கும் ஃபீவர் டைம்ல மதிய வேலையில இருந்து. அதற்கான மருந்து பாத்தீங்கன்னா லைகோபோடியம். LYCOPODIUM லைகோபோடியம். அடுத்து நம்ம ஃபீவர் என்ற தலைப்புல பார்க்கக்கூடிய அடுத்த ரூபிக் பாத்தீங்கன்னா, இந்த பேஷண்ட்டுக்கு எரிச்சல் இருக்கும். ஆல்டர்னேட்டிவா திடீர்னு குளிர் மாறி வரும். எரிச்சல் இருக்கும், திடீர்னு குளிர் மாறி வரும். எரிச்சல் மற்றும் குளிர் மாறி மாறி வருது, ஆல்டர்னேட்டிங்கா மாறி மாறி இருக்கும். எரிச்சல் இருக்கும், ஆல்டர்னேட்டிங்கா குளிர் மாறி வரும். அதற்கான மருந்து பெல்லடோனா. அடுத்து நாம் பார்க்கக்கூடிய ரூபிக்ஸ் பாத்தீங்கன்னா, ஃபீவர் என்ற தலைப்புல சிங்கிள் ரூபிக்ஸ் அண்ட் சிங்கிள் ரெமெடிஸ். அதாவது ஒரு பெக்யூலியரான சிம்டம், தனித்துவமான குறி. அதாவது இந்த பேஷண்ட்டுக்கு ஃபீவர் டைம்ல வந்து நம்ம ஆப்ஜெக்டிவா டச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஜுரத்தின் போது வெளிப்புறத்துல வந்து ரொம்ப சூடா இருக்கும். வெளிப்புறம் வந்து ரொம்ப சூடா இருக்கும். அதே மாதிரி உட்புறம் வந்து குளிர்ந்த உணர்வு உங்களுக்கு இருக்கும். வெளியில வந்து ஃபீவர் ரொம்ப சூடா இருக்கிற மாதிரியும், உங்களோட இன்டர்னலா வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கிற மாதிரியும் சொல்லுவாங்க. குளிர்ந்த ஒரு உணர்வு இருக்கிற மாதிரி. முக்கியமா வந்து ஒரு பெக்யூலியரான சிம்டம். அதுக்கான மருந்து பாத்தீங்கன்னா ஆர்சனிகம் ஆல்பம். சுரத்தின் போது ஃபீவர் டைம்ல வெளிப்புறத்துல சூடா இருக்கிறது, உட்புறத்துல குளிர்ந்த உணர்வு இருக்கிறது. அதுக்கான மருந்து ஆர்சனிகம் ஆல்பம். அடுத்து நாம் பார்க்கக்கூடிய ரூபிக்ஸ் பாத்தீங்கன்னா,
இந்த பேஷண்ட்டுக்கு காய்ச்சல் நேரத்துல எரிச்சல் அதிகமா இருக்கும். இந்த எரிச்சல் உணர்வானது கைகள்ல இருந்து உடல் முழுவதும் பரவும். காய்ச்சல் நேரத்துல இந்த பேஷண்ட்டுக்கு எரிச்சல் இருக்கும். இந்த எரிச்சலானது எங்க இருந்து எங்க வரைக்கும் பரவும்னு பாத்தீங்கன்னா கைகள்ல இருந்து எக்ஸ்ட்ரிமிட்டிஸ், அதாவது கைகள்ல இருந்து உடல் முழுவதும் அந்த எரிச்சலானது பரவும். இது ஒரு பெக்யூலரான சிம்டம். அதற்கான மருந்து பாத்தீங்கன்னா செலிடோனியம். அதற்கான மருந்து செலிடோனியம். ஸ்பெல்லிங் சார். செலிடோனியம் ஒரு தாவர வகை. ஸ்பெல்லிங் சார். CHEL CH CHELI DONIUM செலிடோனியம். ஓகே. செலிடோனியம் என்பது ஒரு தாவர வகையை சார்ந்த ஒரு மருந்து. அதாவது நம்மளுடைய கீழா நெல்லின்னு சொல்லுவாங்கல்ல, அதுல இருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு மருந்து. அந்த மூலிகையில இருந்து எடுக்கக்கூடியது. மஞ்சள் காமாலைக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க. அதுல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு மருந்து செலிடோனியம். முழுமைய பேர் வந்து பாத்தீங்கன்னா செலிடோனியம் மேஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கீழா நெல்லி அதுல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு ஹோமியோபதி மருந்து. அடுத்து நாம் பார்க்கக்கூடிய ரூபிக்ஸ் பாத்தீங்கன்னா இந்த பேஷண்ட்டுக்கு இது ஒரு பெக்யூலரான சிம்டம். இதுவும் அதாவது இந்த பேஷண்ட்டுக்கு ஹோமியோபதி மருந்து கொடுத்த பின்னாடி அந்த ஜுரத்தோட தன்மை வந்து மாறும். ஹோமியோபதி மருந்து கொடுத்த பின்னாடி அது எந்த மருந்தா இருந்தாலும் ஃபீவருக்கு நம்ம அந்த சிம்டத்தை வச்சு கொடுத்துருப்போம். கொடுத்தா அந்த ஜுரத்தோட தன்மை வந்து மாறிக்கிட்டே இருக்கும். மாறுச்சு அப்படின்னா அதற்கு பயன்படக்கூடிய ஒரு மருந்து செஃபியா. தன்மை மாறுதல். ஒரு ஹோமியோபதி மருந்தை கொடுத்து ஜுரத்தோட தன்மை வந்து மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னா அதற்கு பயன்படுவது செஃபியா. தன்மை மாறும்னா எப்படி சார் அது? அது டிஃபரன்ஷியேட் பண்ணி அப்படின்னா டிஃபரன்ஷியேஷன் கேக்குறீங்களா சார்? அது எப்படி மாறுறதுன்னு புரியல. இல்ல ஒரு உதாரணத்துக்கு இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல சார், இப்ப இந்த இது மாறுது இல்ல. இப்ப அதாவது வெளிப்புறம் வந்து சூடா இருக்கு, உள்புறம் வந்து குளிரா இருக்குன்றாங்களா, அந்த மாதிரி தன்மைகள் வந்து அது மருந்து கொடுத்த பின்னாடி ஜுரத்தோட தன்மை வந்து மாறும். அது வந்து ஒரு இதான் எடுத்துக்காட்டுக்கு சொன்னேன். அது மாதிரி ஒரு மருந்து அந்த சிம்டத்துக்கு கொடுத்துருப்போம், ஆனா வேற ஒரு இதுவா தன்மையா மாறும், ஜுரத்தோட தன்மையா. அப்படி மாறுச்சு அப்படின்னா அந்த மாற்றத்துக்கான பயன்படக்கூடிய ஒரு மருந்து செஃபியா. புரியுதுங்களா சார்? ஓகே சார். ஓகே. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ரூபிக்ஸ் பாத்தீங்கன்னா ஃபீவர் என்ற தலைப்புல ஏற்கனவே வந்து ஹோமியோபதி மருந்து கொடுத்தா அந்த ஜுரத்தோட தன்மை மாறுறதுக்கு செஃபியான்னு பார்த்தோம். இந்த ரூபிக்ஸ் பாத்தீங்கன்னா பொதுவாவே ஜென்ரலாவே வந்து ஜுரத்தோட தன்மை வந்து மாறிக்கிட்டே இருக்கு. திடீர்னு அதாவது எடுத்துக்காட்டா சொன்ன மாதிரி, அதாவது வெளியில வந்து ஹாட்டா இருக்கு, சில்லுன்னு இருக்கு உள்ள அப்படின்ற மாதிரி தன்மைகள் மாறிக்கிட்டே இருக்கு. ஜுரத்தோட தன்மை மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னா அதுக்கு பயன்படக்கூடிய ஒரு மருந்து பல்செட்டிலா. ஜுரத்தின் தன்மை மாறிக்கொண்டே இருத்தல். அது வந்து டெம்பரேச்சரா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த தன்மையானது மாறிக்கிட்டே இருக்குது. ஜுரத்தின் தன்மை மாறிக்கொண்டே இருத்தல். அதுக்கு பயன்படக்கூடிய ஒரு மருந்து சிங்கிள் ரெமடி பல்செட்டிலா. PULSATILLA பல்செட்டிலா. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ரூபிக்ஸ் பாத்தீங்கன்னா இது ஒரு பெக்யூலரான சிம்டம். இந்த பேஷண்ட்டுக்கு காலையில 7 மணில இருந்து மதியம் 12 மணிக்குள்ள, காலையில 7 மணில இருந்து 7 AM டு மதியம் 12 மணிக்குள்ள ஃபீவர் வரும்.
அந்த ஃபீவர் ஆனது குளிர் இல்லாம இருக்கும். குளிர் இல்லாமல் ஜுரம் 7 மணில இருந்து 12 மணிக்குள்ள அந்த டைம்ல குளிர் இல்லாம வந்து ஜுரம் இருக்கும். இந்த பெக்யூலியரான சிம்டத்துக்கு பயன்படக்கூடிய ஒரே மருந்து பாத்தீங்கன்னா சாமோமில்லா. காலைல 7 மணில இருந்து அதே 12 மணிக்குள்ள குளிர் இல்லாமல் ஜுரம், அதற்கு பயன்படக்கூடிய மருந்து சாமோமில்லா. ஏற்கனவே சாமோமில்லால வேற ஒரு ரூப்ரிக் பார்த்தோம், அதாவது எரிச்சல் ஃபீவர் வந்து 9 மணில இருந்து எரிச்சல், அந்த டைம்ல வந்து எரிச்சல் அதிகமா இருக்கும். அது வந்து சாமோமில்லாட சிம்டம் தான். சரிங்க. ஓகே, அடுத்து நாம் பார்க்கக்கூடிய ரூபிக்ஸ் பாத்தீங்கன்னா ஃபீவர் என்ற தலைப்புல இது ஒரு பெக்குலியரான ரூபிக்ஸ். நம்ம ஃபீவர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெக்குலியரான சிம்டம்ஸ் இருக்கும். அது அந்த பெக்குலியரான சிம்டத்தை பார்த்து நீங்க மருந்து கொடுத்தீங்கனாலே அருமையா கியூர் ஆகும் ஃபீவர் பாத்தீங்கன்னா. இப்ப இந்த ரூபிக்ஸ்ல பாத்தீங்கன்னா பேஷண்ட்டுக்கு வந்து மதியம் 1 மணில இருந்து 2 மணிக்குள்ள 1 PM to 2 PM, மதியம் 1 மணில இருந்து 2 மணிக்குள்ள. அதே மாதிரி குளிர் இல்லாம ஜுரம் இருக்கும். குளிர் இல்லாமல் ஜுரம் மதியம் 1 மணில இருந்து 2 மணிக்குள்ள வித்தவுட் சில், குளிர் இல்லாம ஃபீவர். அதற்கு பயன்படக்கூடிய முக்கியமான மருந்து ஒரே மருந்து பாத்தீங்கன்னா ஆர்சனிக்கம் ஆல்பம். ஆர்சனிக்கம் ஆல்பம் ஏற்கனவே ஆர்சனிக்கம் ஆல்பத்துல வேற ஒரு சிம்டம் பார்த்தோம், அதாவது வெளியில வந்து சூடா இருக்குது, உள்புறம் வந்து குளிர்ச்சியா இருக்குதுன்னு பார்த்தோம். இந்த சிம்டத்துக்கும் மதியம் 1 மணில இருந்து 2 மணி வரைக்கும் ஃபீவர் இருக்கிறதுக்கு, குளிர் இல்லாம ஃபீவர் இருக்கிறதுக்கு ஆர்சனிக்கம் ஆல்பம் மருந்து பயன்படும். இது ஏற்கனவே வந்து 1 மணில இருந்து 2 மணி வரைக்கும் குளிர் இல்லாம ஜுரம்னு பார்த்தோம். இதே 2 மணில இருந்து ஃபீவர் இருக்கு ஒருத்தவங்களுக்கு, குளிரே இல்லாம அப்படின்னா பல்செட்டிலா மருந்து பயன்படும். பிற்பகல் 2 மணிக்கு கரெக்டா 2 மணி, மதியம் 2 மணி ஆயிடுச்சுன்னா குளிரே இல்லை ஆனா ஜுரம் அடிக்குதுங்க, இது சொல்றாங்க அப்படின்னா பல்செட்டிலா. அது மாறி மாறி வரும்னு சொல்லுவீங்களா சார்? குளிர் ஃபீவர் ரெண்டுமே இல்ல, இந்த ரூப்ரிக் வந்து பல்செட்ல வரும். பல்செட்ல ஆல்ரெடி ஒரு ரூப்ரிக்ல பார்த்தோம்ல சார். ஆமா, மதியம் 2 மணிக்கு ஜுரம், அதனை தொடர்ந்து 4 மணிக்கு குளிர் வரும். அதுக்கு வந்து பல்செட்ல மருந்து பயன்படும் அந்த சிம்டத்துக்கும். இதுக்கு வந்து அதுலயே பாத்தீங்கன்னா டைம் இதுக்கு சார், இதுக்கு வந்து 2 மணிக்கு வந்து ஜுரம், இதுக்கும் பல்செட்டிலா தான் சார். மதியம் 2 மணிக்கு ஃபீவர் ஆரம்பிக்கும், குளிர் இருக்காது அந்த டைம்ல. ஃபீவர் டைம்ல குளிர் இருக்காது, குளிர் ஜுரமா இருக்காது. அதுலயே பாத்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தேன் அந்த ரூப்ரிக்ல 2 மணிக்கு ஜுரம், அதுக்கப்புறம் 4 மணிக்கு வந்து குளிர்னு பார்த்தோம். அப்ப ஃபீவர் ஆனது 2 மணிக்கு ஆரம்பிக்குது. பல்செட்டிலால வந்து 2 மணி ஜுரம்ன்றது ஒரு முக்கியமான ஒரு குறி. கூடுதலா வந்து மற்ற குறிகளும் பார்க்கணும் பாத்தீங்கன்னா. அடுத்து நாம் பார்க்கக்கூடிய ரூபிக்ஸ் பாத்தீங்கன்னா, இந்த பேஷண்ட்டுக்கு அதாவது நள்ளிரவு மிட்நைட் 12 மணி 12 AM இருந்து 2 AM, நள்ளிரவு 12 மணில இருந்து 2 மணி வரைக்கும் ஃபீவர் வித்தவுட் சில், அதாவது குளிர் இல்லாம ஃபீவர் இருக்கும், குளிர் இல்லாம ஜுரம். 2 மணி வரைக்கும் குளிர் இல்லாமல் ஜுரம், அதற்கு பயன்படக்கூடிய மருந்து ஆர்சனிக்கம் ஆல்பம். அடுத்து நாம பார்க்கக்கூடிய ரூபிக்ஸ் பாத்தீங்கன்னா ஃபீவர் என்ற தலைப்புல பார்க்கக்கூடிய சிங்கிள் ரூபிக்ஸ் அண்ட் சிங்கிள் ரெமடி. இந்த பேஷண்ட்டுக்கு உடல் சூட்டுடன் வறட்சி இருக்கும், வறட்சி அதாவது ட்ரைனஸ், உடல் சூட்டுடன் வறட்சி. ஃபீவர் டைம்ல வந்து ரொம்ப ட்ரைனஸா இருக்கும்.
அதாவது இந்த நரம்பு பகுதி புடைத்திருந்து கைகளில் எரிச்சலினால் குளிர்ந்த இடத்தை நோக்கி செல்லுதல். அதாவது நரம்பு பகுதியில இருந்து ரொம்ப புடைச்ச மாதிரி இருக்கும், அந்த இடம் வந்து ரொம்ப பிடித்த மாதிரி இருக்கும். கைகள் அந்த உணர்வு, புடைத்த உணர்வுல இருந்து எரிச்சல் உணர்வோட குளிர்ந்த அந்த எரிச்சல் உணர்வு குளிர்ந்த இடம் மாதிரி அந்த இடத்தை நோக்கி போகும்போது குளிர்ச்சியா இருக்கும். குறிப்பா அது வந்து மாலை நேரத்துல இருக்கும். அப்படியே படிக்கிறேன், நோட் பண்ணிக்க. உடல் சூட்டுடன் வறட்சி, நரம்பு புடைத்திருந்த கைகளில் எரிச்சலினால் குளிர்ந்த இடத்தை நோக்கி செல்லுதல். உடல் சூட்டுடன் வறட்சி, நரம்பு புடைத்திருந்த கைகளில் எரிச்சலினால் குளிர்ந்த இடத்தை நோக்கி செல்லுதல். குறிப்பாக அது மாலை நேரத்துல, ஈவினிங் டைம்ல இருக்கும், மாலையில். அதற்கு பயன்படக்கூடிய மருந்து பல்செட்டிலா. சார் கைகளில் எரிச்சல் எரிச்சலினால் குளிர்ந்த இடத்தை நோக்கி செல்லுதல். ஓகே சார். குளிர்ந்த இடத்தை நோக்கி செல்லுதல் மாலை நேரத்துல, மாலையில் குறிப்பா வந்து மாலையில இருக்கும் அதிகமா. அதற்கு பயன்படக்கூடிய மருந்து பல்செட்டிலா. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ரூபிஸ் பாத்தீங்கன்னா, நேரத்துல ரொம்ப ட்ரைனஸா இருக்கும், ஃபீவர், ட்ரைனஸ், வறட்சியுடன் சூடு. இரவில் வறட்சியுடன் சூடு. பெக்குலியரான ஒரு சிம்டம், இரவில் வறட்சியுடன் சூடு, ட்ரைனஸ். அதற்கு பயன்படக்கூடிய மருந்து சாம்புகஸ். சாம்புகஸ், SAMBUCUS, சாம்புகஸ். ஸ்டார்டா வந்து சாம்புகஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லுங்க சார். சார் வந்துட்டாங்களா சார்? ஓகே சார். இன்னும் ஒரு 3 ரூபிரிக் சார். இது வந்து தொடர்ச்சி வந்து அடுத்த வகுப்புல பார்க்கலாம் சார். ஒரு 3 ரூபிரிக் இருக்கு, முடிச்சிடறேன் நான். சரிங்க சார். மேல போட்டுமாப்பா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ரூபிக்ஸ் பாத்தீங்கன்னா, அதாவது இந்த பேஷண்ட்டுக்கு ஃபீவர் டைம்ல உடலின் வெளிப்புறத்துல வந்து சூடா இருக்கும், உடம்போட வெளிப்புறத்துல வந்து ரொம்ப சூடா இருக்கும். குறிப்பா வந்து சிவந்த நிறத்தோட இருக்கும் ஸ்கின். சிவந்த நிறத்துடன் உட்புறத்தில் உஷ்ணம், அதாவது சூடு இருக்காது. உட்புறத்துல வந்து ஹீட்டா, உட்புறத்துல வந்து உஷ்ணம் இல்லாம இருக்கும். சுரத்தில் உடலில் வெளிப்புறத்தில் சூடு, சிவந்த நிறத்துடன் உட்புறத்தில் உஷ்ணமின்மை. உட்புறத்துல வந்து ஹீட்டா இருக்காது, வெளிப்புறம் மட்டும் ரொம்ப சூடா இருக்கிற மாதிரி இருக்கும். குறிப்பா அது எந்த நேரத்துல இருக்கும்னு பாத்தீங்கன்னா பிற்பகல் நேரத்துல வந்து அதிகமாக இருக்கும், அக்ரவேஷன் இருக்கும். அதற்கு பயன்படக்கூடிய மருந்து இக்னேஷியா, IGNATIA, இக்னேஷியா. வந்து சார் பிற்பகல்ல வந்து இருக்காது, அது டைமிங். சார் ஸ்லோ கேக்குதுங்க சார், நீ பேசுறது.
அதான் டைமிங் வந்து பிற்பகல் இல்லைங்களா? டைம் வந்து பிற்பகல். ஆமா ஆமா, பிற்பகல் ஸ்பெசிஃபிக்கா அந்த டைம் பாத்தீங்கன்னா பிற்பகல் நேரத்துல அது அதிகமா இருக்கும் அக்ரவேஷன். அந்த நேரத்துல வரக்கூடியதாக இருக்கும், அக்ரவேஷனும் அதிகமா இருக்கும். அடுத்து நாம் பார்க்கக்கூடிய ரூபிக்ஸ் பாத்தீங்கன்னா ஃபீவர் என்ற தலைப்புல இதுக்கு ரூபிக் இந்த பேஷண்ட்டுக்கு சார், ரூபிக் சொல்லுங்க சார். ரெமெடி சொல்லவே இல்லைங்க. இக்னேஷியா சார், அதுதான். அதாவது சுரத்தின் உடலின் வெளிப்புறத்தில் சூடு, சிவந்த நிறத்துடன் உட்புறத்தில் உஷ்ணமின்மை, குறிப்பாக பிற்பகல் நேரத்தில். அதற்கான மருந்து இக்னேஷியா, IGNATIA, இக்னேஷியா. அடுத்து நாம் பார்க்கக்கூடிய ரூபிக்ஸ் பாத்தீங்கன்னா இது ஒரு பெக்யூலியரான ரூபிக்ஸ். இந்த பேஷண்ட்டுக்கு ஃபீவர் டைம்ல வந்து இது வந்து உட்புறத்துல வந்து உஷ்ண உணர்வு, அதாவது சுரத்து ஃபீவர் டைம்ல அவங்களோட இன்டர்னல்ல வந்து ரொம்ப சில்னஸ், அதாவது ஹீட்டா இருக்கும். இன்டர்னல்ல வந்து ஹீட்டா இருக்கும், உட்புறத்துல வந்து ரொம்ப உஷ்ணமான ஒரு உணர்வு இருக்கும். அப்படி அந்த உஷ்ணமான உணர்வு இருந்தாலும் அவங்க வந்து போத்திக்க மாட்டாங்க. அப்படி போத்தாம இருந்தாங்க அப்படின்னா நைட் நேரத்துல, அதாவது போர்த்தாம இருந்தாங்கன்னா அதீத குளிர் இருக்கும். இரவு நேரம்ல அதீத குளிர் இருக்கும். சுரத்தின் உட்புறத்தில் உஷ்ண உணர்வு. ஃபீவர் டைம்ல வந்து உட்புறத்துல வந்து ரொம்ப உஷ்ணமான ஒரு உணர்வு, ஹீட்டான ஒரு உணர்வு. இரவில் போர்த்தாமல் இருந்தால், நைட் டைம்ல வந்து போர்த்தாம இருந்தாங்கன்னா, குறிப்பா வந்து நைட் டைம்ல அந்த ஃபீவர் இருக்கிற டைம்ல போர்த்தாம இருந்தாங்கன்னா இந்த மாதிரி உஷ்ண உணர்வுனால ரொம்ப குளிர் அதிகமாயிரும், அதீத குளிர் இருக்கும். அதற்கு பயன்படக்கூடிய மருந்து பாத்தீங்கன்னா மெக்ஃபாஸ், மெக்னீசியம் பாஸ்போரிக்கம், மெக்ஃபாஸ். சார் வெங்கடகிருஷ்ணன் சார். நேட்டம் பாஸா நெக் பாஸ்? மெக்ஃபாஸ் மேம், மெக்ஃபாஸ், மெக்னீசியம் பாஸ்போரிக்கம். ஓகே. ஓகே. இரவுல வந்து வெங்கடகிருஷ்ணன் சார் இருக்காங்க? இருக்காங்க சார். இருக்கிறேன் சார். சார் இன்னும் ஒரு 2 ரூபிக் இருக்கு சார், முடிச்சிடுறேன் சார். ஃபீவர் இந்த தலைப்புல முடிச்சிடுறேன். சரி, ஓகே சார், அதான் கேட்டுக்கலாம் சார். அதனால அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ரூபிக்ஸ் பாத்தீங்கன்னா ஃபீவர் என்ற தலைப்புல சிங்கிள் ரூபிக்ஸ் அண்ட் சிங்கிள் ரெமடிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதுல அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ரூபிக்ஸ் இது ஒரு பெக்யூலியரான சிம்டம் தான். அதாவது இந்த பேஷண்ட்டுக்கு உடலோட ஒரு பக்கத்துல லெஃப்ட் ஆர் ரைட், ஏதோ உடல்ல வந்து ஒரு பக்கத்துல வந்து ஃபீவர் இருக்கும். உடலின் ஒரு பக்கத்தில் ஜுரம், ஒரு சிக், அதாவது ஒரு கண்ணம் மட்டும் சூடா இருக்கும். ஒன் சைடு வந்து ஜுரம் இருக்கும், ஒரு பக்கத்தோட கண்ணத்தை டச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஹீட், அதாவது சூடா இருக்கும், ஹீட்டா இருக்கும் கண்ணம். இன்னொரு கண்ணம் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் மட்டும் சார், அது வந்து ரொம்ப குளிர்ச்சியா, ஒரு கண்ணம் மட்டும் ஹீட்டா இருக்கும், ஒரு சைடு மட்டும் சூடா இருக்கும். உடம்புல ஒரு பார்ட் மட்டும் பாத்தீங்கன்னா லெஃப்ட்னா லெஃப்ட் இல்ல ரைட்னா ரைட், அந்த இடத்துல மட்டும் சூடா இருக்கும். கண்ணத்துல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து சூடா இருக்கும், முக்கியமாக சிவந்து இருக்கும், சூடா இருக்கும். கண்ணத்தை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரெட்னஸா இருக்கும், சிவந்து இருக்கும். இதெல்லாம் வந்து ஆப்ஜெக்டிவ் சிம்டத்துல பார்க்கக்கூடியது, பார்க்கும்போது தெரியும். அதாவது கண்ணை வந்து சூடா இருக்கும், பார்த்தோம் அப்படின்னா அந்த கண்ணை வந்து ரொம்ப ரெட்னஸா இருக்கும் ஒன் சைட்ல. மறு கண்ணம், இன்னொரு சிக், மறு கண்ணத்துல பார்த்தோம் அப்படின்னா குளிர்ச்சியா இருக்கும். இன்னொரு கண்ணம் வந்து ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும், ரொம்ப ஒரு பேல் கலர்ல இருக்கும், வெளிரி போய் இருக்கும், பேல் நிறத்துல, அதாவது வெளிரி நிறத்துல இருக்கும். அதாவது உடலோட ஒரு பக்கத்துல வந்து ஃபீவர், ஒரு கண்ணை வந்து சிவப்பா இருக்கும், சூடா இருக்குது. இன்னொரு கண்ணம் பாத்தீங்கன்னா குளிர்ச்சி,
அந்த இடத்துல டச் பண்ணி பார்த்தோன்னா குளிர்ச்சியா இருக்கும். ரொம்ப வெளிர் நிறத்துல இருக்கும், பேல் பேல் கலர்ல இருக்கும் பாத்தீங்கன்னா. இதற்கு பயன்படக்கூடிய ஒரு மருந்து பெக்யூலியரான ரூபிக்ஸ் அண்ட் சிம்டம் பாத்தீங்கன்னா, இதுக்கான மருந்து வந்து அக்கோனைட், ACONIT அக்கோனைட். நாம் பார்க்கக்கூடிய ரூபிக்ஸ் பாத்தீங்கன்னா, இந்த பேஷண்ட்டுக்கு தூக்கத்தின் போது பாதங்கள்ல வந்து குளிர்ச்சி ஆயிடும். தூங்குற நேரத்துல அந்த நேரத்துல வந்து பாதங்கள் வந்து குளிர்ச்சி ஆயிரும். அந்த குளிர்ந்த உணர்வுனால வந்து காலையில எழுந்திருக்கும் போது அந்த இடம் வந்து வியர்த்து இருக்கும், பெர்ஸ்பிரேஷன் வியர்வை இருக்கும். தூக்கத்தின் போது பாதங்களில் குளிர்ந்து பாதம் வந்து ரொம்ப குளிர்ந்து போயிடும். எழும்போது காலையில எழுந்திருக்கும் போது அந்த இடம் வந்து வியர்த்து இருக்கும், வியர்வை இருக்கும். இது ஒரு பெக்யூலியரான சிம்டம் அண்ட் ரூபிக்ஸ். அதற்கு பயன்படக்கூடிய மருந்து பாத்தீங்கன்னா சாம்புகஸ். ஏற்கனவே சாம்புகஸ் மருந்துல இன்னொரு சிம்டம் பார்த்தோம், அதாவது இரவு நேரத்துல வறட்சியுடன் சூடு, ட்ரைனஸ், இரவு நேரத்துல வறட்சியோட சூடுன்னு பார்த்தோம். அதுக்கும் சாம்புகஸ் மருந்து பயன்படும் அந்த சிம்டத்துக்கும். இதுல வந்து தூக்கத்தின் போது பாதங்கள் ரொம்ப குளிர்ந்து இருக்கிறதுனால காலையில ஏந்திரிக்கும் போது பெர்ஸ்பிரேஷன் வேர்வை வர்றது, ஸ்வெட்டிங் ஆகிறது. அதற்கும் இந்த சிம்டத்துக்கும் பயன்படக்கூடிய மருந்து சாம்புகஸ். அடுத்து இன்றைய வகுப்புல ஃபீவர் என்ற தலைப்புல இறுதியாக பார்க்கக்கூடிய சிங்கிள் ரூபிக்ஸ் அண்ட் சிங்கிள் ரெமெடி பாத்தீங்கன்னா, இது ஒரு பெக்யூலியரான சிம்டம். அதாவது இந்த பேஷண்ட்டுக்கு சுரத்தின் எல்லா நிலைகளிலும் படிப்படியாக, அதாவது ஜுரத்தோட எல்லா நிலையிலையும் முதல்ல வந்து குளிர ஆரம்பிக்கும். முதல்ல வந்து திடீர்னு குளிர ஆரம்பிக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா வியர்க்கும், ஸ்வெட்டிங் ஆகும். பின்னாடி பாத்தீங்கன்னா ரொம்ப சூடாகும், சூடு வந்து ரொம்ப அதிகமாகும். டெம்பரேச்சர் ஃபீவர் டைம்ல டெம்பரேச்சர் வந்து அதிகமாகும். முதல்ல வந்து குளிரும், அப்புறம் பாத்தீங்கன்னா வேர்க்கும், அப்புறம் பின்னாடி பாத்தீங்கன்னா ஃபீவர் ரொம்ப அதிகமாயிடும், டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ரைஸ் அதிகமாயிடுறது. சுரத்தின் எல்லா நிலைகளும் படிப்படியாக முதலில் குளிர், முதலில் குளிர், பின் வியர்வை, பின் சூடு கூடுதல், டெம்பரேச்சர் வந்து கூடுறது, அதிகமாகிறது, ஹீட். இது ஒரு பெக்யூலியரான சிம்டம். இதற்கு பயன்படக்கூடிய மருந்து இந்த சிம்டத்துக்கு பெல்லடோனா, பிஇ ஷார்ட்டா வந்து பெல்னு சொல்லுவோம். பெல்லடோனா தவறு வகையை சார்ந்த ஒரு மருந்து. இதுவரை நம்ம ஃபீவர் என்ற தலைப்புல ஒற்றை மருந்து குறிகள், அதாவது சிங்கிள் ரூபிக்ஸ் அண்ட் சிங்கிள் ரெமடிஸ், ஒற்றை மருந்து குறி, அதற்கான ஒற்றை மருந்துகள் பார்த்தோம். குறிப்பா வந்து இன்றைக்கு பார்த்த இந்த ஒற்றை மருந்து குறிகள் எல்லாமே வந்து கென்ட் ரெப்பர்டரி, அதாவது கென்ட் மருந்து கான்வேட்ல இருந்து எடுத்த ரூபிக்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே ஒற்றை மருந்து, சிங்கிள் ரூபிக்ஸ் அண்ட் சிங்கிள் ரெமடிஸ். இந்த ஃபீவர் டைம்ல வந்து இந்த பெக்குலியரான சிம்டம் பார்த்து கொடுக்கும்போது இன்னும் நல்லா சீக்கிரம் கியூர் ஆகும். பெக்குலியரான சிம்டம் வந்து ஃபீவர்ல கிடைச்சிருச்சு அப்படின்னா அது எளிமையா வந்து மருந்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கு உதவிகரமா இருக்கும். அனைவருக்கும் நன்றி. வேற ஒரு தலைப்போட அடுத்த வகுப்புல சந்திப்போம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நன்றிங்க சார். நன்றி நன்றி நன்றி. வெற்றி செல்வன் ஐயா, வெங்கடகிருஷ்ணன் சார். அவர் கேட்டுட்டு இருக்காரு. இல்ல ஒரு பாடல் பாடிட்டு கொஞ்சம் வேற ஒரு இதுக்கு போகணும்னு கேட்டேன். இல்ல அதுக்கு தான், வேற ஒண்ணும் இல்லை.
உலகம் உயிர்த்தது நிலங்கள் விழித்தன ஒவ்வொரு இனமும் எழுந்தது அதன் உரிமை முழக்கம் வானம் அதிர்ந்திட ஊமையன் காதிலும் விழுந்தது. உலகம் உயிர்த்தது நிலங்கள் விழித்தன ஒவ்வொரு இனமும் எழுந்தது அதன் உரிமை முழக்கம் வானம் அதிர்ந்திட ஊமையன் காதிலும் விழுந்தது. நிலமும் விளைவும் மலையும் காடும் நீரும் பொதுவே என்றனர் அவர் நேர்மை குரலுக்கு ஒப்பாதவரை நீட்டிய வாளால் தின்றனர். புலமும் தூண்டிட உலகும் மயங்கிட புலரா தூக்கம் தூங்கினாய் அடப்போ கற்றவனே தமிழா நீதான் புண்மை இழிவுகள் தாங்கினாய். குலமும் மதமும் உன்னை குலைத்தன குடும்பம் தனக்கு இடர் இழைத்தனை ஒரு கொள்கையும் இல்லை நோக்கமும் இல்லை கோடரி காம்பாய் உழைத்தனை. மனமும் கெட்டாய் குணமும் கெட்டாய் மதியும் கெட்டாய் வடிவிலே தன் மானம் இழந்தாய் உரிமை இழந்தாய் மண்ணும் இழந்தாய் முடிவிலே. தினவும் தோளும் வீரமும் விரலும் தேர்ந்தனை தமிழா அந்நாளில் தினமும் தோளும் வீரமும் விரலும் தேர்ந்தனை தமிழா அந்நாளில். தின்னும் இலக்கே காவல் நிற்பாய் தெருவில் திற்பாயின் நாளில் பிறர் தின்னும் இலக்கே காவல் நிற்பாய் தெருவில் திரிவாயின் நாளில். இனமும் காவாய் மொழியும் பேனாய் எக்கில் சோறுண்டுடுத்தனை இனமும் காவாய் மொழியும் பேனாய் எக்கில் சோறு உண்டுடுத்தனை உன் இன முன்னேற்றம் விளைவோதமையே எவர்க்கோ காட்டி கொடுத்தனை. நனமும் வருமோ நாணமும் வருமோ நாளும் வருமோ அரசோச்ச நனவும் வருமோ நாளும் நாணமும் வருமோ நாளும் வருமோ அரசோச்ச இந்த நானிலம் எங்கும் தமிழர் புகழை நான்கிரு திசையும் முரசோச்சேன். விழுவாய் குழியுள் என்றே எண்ணினர் வீழ்த்தின சூழ்ச்சியில் சிக்கினை நீ விழுவாய் குழியுள் என்றே எண்ணினர் வீழ்த்தின சூழ்ச்சியில் சிக்கினை நீ. உன் விரலை அவர் விரலை நீட்டிய திசையில் விரையும் வீழ்த்திய காலை நக்கினை நீ. கழுவாய் தான் தமிழ் கடமை செய்ய நீ வருவாய் உன் கான்முளைய வருவாக்கு தமக்காகிலும் கடலின் உரிமையை நீ தருவாய். புழுவாய் விலங்காய் அடிமைப்பட்டது போதும் விடுதலை நாடிடுவாய் புழுவாய் விலங்காய் அடிமைப்பட்டது போதும் விடுதலை நாடிடுவாய். ஒரு புள்ளியன் எவனும் உனை நெருங்காமல் பூக்கை மரத்தை பாடிடுவாய். எழுவாய் தமிழா இன்றே இன்னே இனமும் காப்பாய் மொழி காப்பாய் நம் இனத்தை நாமே காட்டி கொடுக்கும் இழிவை மறப்பாய் பழி மீட்பாய் இழிவை நீட்பாய் பழி மீட்பாய். உலகம் உயிர்த்தது நிலங்கள் விழித்தன ஒவ்வொரு இனமும் எழுந்தது அதன் உரிமை முழக்கம் வானம் அதிர்ந்திட ஊமையன் காதிலும் விழுந்தது ஊமையன் காதிலும் விழுந்தது. ஐயா நன்றி வணக்கம் ஐயா. ஐயா நன்றி. ஐயா வணக்கம். நன்றி. நன்றி தொடர்ந்துங்கய்யா. நன்றி. இனமான பாடல்களாக பாடி இருக்காரு. ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. தமிழன் எப்படி தாழ்ந்து போயிருக்கிறான் அவருடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். நன்றிங்க. நன்றிங்க நன்றி. சரி, நம்ம வந்து அடுத்து இப்போ ரியாசுதீன் ஐயா வந்து சிங்கிள் ரூப்ரிக் சிங்கிள் மெடிசன் அது வந்து எடுத்துட்டு இருக்காரு. அதை வந்து நீங்க தமிழ்ல எழுதியிருப்பீங்க. அது ரெப்பர்ட்டியில் அது தேடுங்க. 2 ரெப்பர்ட்டியும் உங்ககிட்ட எல்லார்ட்டையும் இருக்கும். சிந்தசிஸும் இருக்கும், கென்ட்டும் இருக்கும். கென்ட் வந்து அவர் கென்ட்ல இருந்து ரெஃபர் பண்ணி சொல்லியிருக்காரு. சிந்தசிஸ்ல போய் தேடினீங்கன்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதாவது ஒரு சில ரூப்ரிக்ல மருந்துகள் வந்து கூடுதலாக இருக்கும். ஏன்னா சிந்தசிஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. கென்ட் அவர் எழுதின ரெப்பர்ட்டி அது மாறாது, அப்படியே தான் இருக்கும். சிந்தசிஸ் வந்து ஒரு குழு, அந்த குழுவில் வந்து கிளினிக்கல் ப்ரூவிங் எல்லாம் வந்து சேர்த்து ஆட் பண்ணிட்டு வர்றதுனால ஒரு ரூப்ரிக்ல
ஒரு வெர்ஷன்ல இருக்கிறது அடுத்த வெர்ஷன்ல இன்னும் கொஞ்சம் கூடுதலான மருந்துகள் வரும், அந்த மாதிரி மாறும். அதை ரெப்பர்டைஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால வந்து அவர் சொன்ன அந்த குறியை வச்சு குறிமொழி எது அப்படின்றத தேடுங்க. அப்பதான் பயிற்சியா இருக்கும். நம்ம வகுப்புல பார்க்கறது இல்லாம இந்த மாதிரி விஷயங்களையும் வந்து நீங்க தோத்துக்கோங்க. சொல்லுங்க சார். கந்தசாமி மனோகரன் சார். ஓகே, நம்ம வந்து இன்னைக்கு பரசுராமன் சார் உங்களுக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படும், நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் பிளான் பண்ணிக்கிறேன். ஐயா அது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு தேவைப்படும். நீங்க இன்னைக்கு முடிக்கீங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம். 7:45 ஆயிடுச்சு. 7:45 ஆயிடுச்சு. சரிங்க, சரி. நீங்க எடுத்துங்க நாளைக்கு. சரிங்க. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெமடி வந்து காட்மியம் சல்பூரிக்கம். காட்மியம் சல்பூரிக்கம், CADMIUM, காட்மியம். சல்புரேட்டம்னு சொல்லலாம். சல்பூரிக்கம், சல்புரேட்டம். SULPHURATUM, சல்பூரேட்டம். இது மினரல் வகையை சார்ந்த மருந்து. காட்மியம் சல்பேட், காட்மியமும் சல்பேட்டும் சேர்ந்த மருந்து. ஒரு நிமிஷம். காட்மியம் சல்பூரேட்டம், இதனுடைய வேலைகளை பார்க்கலாம். இட்ஸ் சீஃப் ஆக்ஷன் centers on stomach and respiration. இதனுடைய முதன்மை வேலை வந்து வயிற்றின் நடுப்பகுதி மற்றும் சுவாசம். இதுல இதனுடைய முதன்மை வேலை இருக்கு. There is extreme exhaustion and prostration. With vomiting. மிக அதிக களைப்பு மற்றும் பலவீனம், கூடவே வந்து வாந்தியும் இருக்கும். மிக அதிக களைப்பு, பலவீனம் மற்றும் வாந்தி இதெல்லாம் சேர்ந்திருக்கும். Patient must keep quiet. அமைதியா இருந்தாகணும். இருந்தாதான் அவருக்கு நல்லா இருக்கும். நெக்ஸ்ட், ஐசி கோல்ட்னஸ் ஈவன் நியர் எ ஃபயர். உடம்பு ஐஸ் மாதிரி சில்லுன்னு ஆயிடும். நெருப்புக்கு பக்கத்திலேயே போய் உட்கார்ந்துருந்தா கூட அவருக்கு அந்த மாதிரி ஆகும். அடுத்து, லோ ஃபார்ம் ஆஃப் டிசீஸ். ரன்ஸ் டெத் வார்டு. ரொம்ப மெதுவாக தான் வந்து ஃபார்ம் ஆகும் இவருக்கு வர டிசீஸு. ஆனால் அது கடைசியில் இறப்புக்கு கொண்டு போகும். இறப்புக்கு ஓடுறதா இருக்கும். மெதுவாக ஃபார்ம் ஆகி அப்புறம் ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகும். வீக்னஸ் ரிமைனிங்
after epileptic attacks, comma, of one arm and one leg. கால்கை வலிப்புக்கு பிறகு இவருக்கு ரொம்ப பலவீனம் ஆயிடும், வீக்னஸ் ஆயிடுவாரு. அது குறிப்பா ஒரு கை ஒரு கால். நெக்ஸ்ட் ஃபார்மிகேஷன் between the skin and deep tissue. தோல் பகுதிக்கும் ஆழமான திசுக்களுக்கும் இடையில ஏதோ ஊர்ந்து போற மாதிரி ஃபீலிங் இருக்கும். நெக்ஸ்ட் numbness, comma, of parts, comma, nose, comma, head, etc. உடம்பின் பகுதிகளில் பல பகுதிகளில் மரத்து போன ஃபீலிங் இருக்கும். மூக்கு மற்றும் தலையிலையும் அந்த ஃபீலிங் இருக்கும். பேரலைஸ்டு பார்ட், பெயின்ஃபுல், comma, or crawling in it, crawling in it. அதாவது பேரலைஸ்டு பார்ட், வாதம் பக்கவாதம் அந்த மாதிரி இருக்கிற பார்ட் வந்து வலியோடு இருக்கும். இல்லைன்னு சொன்னா ஏதோ ஊர்ந்து போற மாதிரி இருக்கும். வலி அல்லது ஏதோ ஊர்ந்து போற மாதிரி இருக்கும். இது இந்த மருந்தோட உடற்குறிகள். அடுத்து இதனுடைய மனக்குறிகளை பார்க்கலாம். ailments from anger, comma, vexation, comma, reproaches, comma, reproaches, comma, grief, comma, sorrow. grief, comma, sorrow. இவருக்கு கோபத்தினால பிரச்சனைகள், உடல் பிரச்சனைகள் வரும். வெக்ஸேஷன், வெறுப்புனால வரும். ரிப்ரோச்சஸ், யாராவது திட்டினால் வரும். கிரீஃப், துக்கம். சாரோ, சோகம். அதனாலேயே வந்து இந்த பிரச்சனைகளால இவருக்கு உடல்நல குறைபாடு ஏற்படும். அடுத்து சார் துக்கம், அப்புறம் சோகம். சோகம். ஓகே சார். நெக்ஸ்ட் வந்து ஆங்கர், கமா, irascibility, comma, reproaches from, comma, when criticized. கோபம் வரும், அதுவும் எளிதில் கோபம், ரொம்ப சீக்கிரம் கோபப்படுவாரு. யாராவது திட்டுறதுனால reproaches from
when criticized, யாராவது விமர்சிக்கும் போது, யாரும் திட்டினாலோ விமர்சித்தாலோ மிக எளிதில் கோபப்படுவார். நெக்ஸ்ட் இன்டிஃபரன்ஸ், அப்பத்தி, APATHY, அப்பத்தி, டு எவ்ரிதிங், எல்லா விஷயத்திலையும், எந்த விஷயத்திலையும் அலட்சியமும் எந்த உணர்வின்மையும் இருக்கும், உணர்வும் இருக்காது. அடுத்தது இன்டிஃபரன்ஸ், அடுத்த பாயிண்ட் தான் இதுவும். இன்டிஃபரன்ஸ் அப்பத்தி, ஆஃப்டர் இன்ஃப்ளூயன்ஸா, ஆஃப்டர் இன்ஃப்ளூயன்ஸா. இவருக்கு ஃப்ளூ, இன்ஃப்ளூயன்ஸுக்கு அப்புறம், சளி காய்ச்சலுக்கு பிறகு அலட்சியமும் உணர்வின்மையும் இருக்கும். நெக்ஸ்ட் ஆன்சைட்டி வென் அலோன், தனியாக இருக்கும்போது கவலை தோன்றும். இவருடைய ட்ரீம்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆஃப் நாட் ரீச்சிங் ஹர் டெஸ்டினேஷன், இவருடைய கனவு தன்னுடைய இலக்கை சேர வேண்டிய இடத்தை சேராதது போன்ற கனவு. அடுத்து ஆஃப் அன்சக்சஸ்ஃபுல் எஃபர்ட்ஸ், வெற்றி அடையாத முயற்சிகள், அன்சக்சஸ்ஃபுல் எஃபர்ட்ஸ். அடுத்து டு டு வேரியஸ் திங்ஸ், வேற வேற விஷயங்களை செய்யறாரு, அந்த மாதிரி கனவு. நெக்ஸ்ட் பாயிண்ட் fear ஆஃப் அப்ரோச்சிங் ஆஃப் அதர்ஸ், fear ஆஃப் பீயிங் அலோன். இது ஒரு பெக்குலியரா இருக்கு பாருங்க. யாரும் இவரோட அப்ரோச் பண்ணா, யாரும் தொடர்பு கொண்டால் பயம். யாரும் இவரோட தொடர்பு கொண்டால் அவருக்கு கால் வந்திருக்கு போலங்க. ஹலோ, கேக்குதுங்களா? நான் கண்டினியூ பண்றேன். ஒரு கால் வந்தது, அதனால கண்டினியூ பண்ண முடியல. கேக்குதுங்க. சரி. ஒரே நிமிஷம் எடுத்துக்கிறேன். யாரும் இவரோட தொடர்பு கொண்டால் அதோட ஒரு நிமிஷம் எடுத்து நான் பேஜ் எடுத்துக்கிறேன். யாரும் இவரோட தொடர்பு கொண்டால் பயம், அதே நேரத்தில் தனியா இருக்கவும் பயம். நெக்ஸ்ட் ரெஸ்ட்லெஸ்னஸ், அக்ரவேஷன், சன்லைட்.
சூரிய ஒளியில் அமைதியின்மை இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்மைலிங் இன் ஸ்லீப், தூக்கத்துல புன்னகைப்பாரு. நெக்ஸ்ட் ஹாரர் ஆஃப் சாலிட்யூட், அண்ட் ஒர்க், தனியாக இருக்க ரொம்ப பயம் இருக்கும், வேலை செய்யவும் அது மிக பயங்கரமாக தோன்றும் அவருக்கு. இதெல்லாம் தான் வந்து இது காட்மியம் சல்புரேட்டத்தோட மனக்குறிகள். நெக்ஸ்ட் இதனுடைய உடற்குறிகளை பார்க்கலாம். கைடிங் இண்டிகேஷன்ஸ், உடற்குறியில அதாவது வழிகாட்டும் குறிகள். ஃபார் broken down constitutions, from cancers, சார் Come on. சொல்லுங்க. கண்டவனுங்களா? for broken down constitutions, கான்ஸ்டியூஷன்னா உடல் வாகு, அதாவது சீக்கிரம் வந்து சீர்கேடு அடையக்கூடிய உடல் வாகு. அது எதனாலன்னு சொன்னா ஃப்ரம் கேன்சர்ஸ், கீமோதெரப்பி ஆர் ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட்ஸ். பொதுவாக இது இந்த எல்லாமே வந்து உடம்ப ரொம்ப கெடுக்கக்கூடியது தான். கேன்சர் வந்தால் கெட்டு போயிடும், அதுக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டு அதை விட கெடுக்கும். கீமோதெரப்பி அல்லது ரேடியேஷன் இதெல்லாம் வந்து அவருடைய உடம்பை ரொம்ப சீர்கேடடைய செய்யும். நெக்ஸ்ட் ஃபீவர் வித் icy coldness of body, ஐஸ் போல சில்லுன்னு உடம்பு இருக்கும், ஆனால் அதே நேரத்தில் காய்ச்சலும் இருக்கும். நெக்ஸ்ட் இச்சிங் ஆஃப் ஸ்கின் when cold, உடலின் சருமத்தின் மேற்பகுதியில் சில்லுன்னு அதாவது சில்லுன்னு இருக்கிறப்போ அவருக்கு நமைச்சல் அரிப்பு ஏற்படும். நெக்ஸ்ட் ஃபேசியல் பேரலைசிஸ் ஃப்ரம் கோல்டு விண்ட், முகம் வந்து வாதம் பக்கவாதம் வந்து தாக்கும் குளிர்ந்த காற்றின் காரணமாக. ராஷ்டிரியம்லேயும் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். முகத்தில் ஏற்படும் போது வாயும் கூட கோணிக்கும் நிறைய பேருக்கு. நெக்ஸ்ட் பாயிண்ட் ஹெட் சென்சிட்டிவ் டு draft of cold air, catarrhal inflammation of eyes, nausea. தலையில வந்து குளிர்காற்று மோதுறது வந்து அவருக்கு ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். அதோடு கண்கள்ல நீர் கோர்த்துக்கிட்டு அலர்ச்சி ஆயிடும், குமட்டலும் ஏற்படும். நெக்ஸ்ட் பாயிண்ட் a cadmium patient is
கோல்டு. இவர் எப்பவும் வந்து சில்லுன்னு இருப்பாரு. ஆல்வேஸ் கோல்டு கமா ஆல்வேஸ் ஃப்ரீசிங் அண்ட் ஆல் கம்ப்ளைண்ட்ஸ் ஆர் made worse from becoming cold. எப்பவும் உறைஞ்சி போன மாதிரி குளிரா இருக்கும், இவருக்கு குளிர்ந்திருப்பாரு எல்லா கம்ப்ளைண்ட்லயும். அதுலயும் வந்து இன்னும் வந்து குளிர்காலம், குளிர் வரும்போது அவருக்கு அந்த கஷ்டம் இன்னும் அதிகமாகும். நெக்ஸ்ட், cadmium sulf is a cross between arsenic and bryonia. இந்த காட்மியம் சல்ஃப் வந்து ஆர்சனிக் அண்ட் பிரயோனியாவில் ஒரு கிராஸ் போட்ட மாதிரி பாயிண்டா சொல்றாங்க. அது என்னன்னு சொன்னா, இட் ஹாஸ் ஃப்ராஸ்ட்ரேஷன் கமா பர்னிங் பெயின் கமா கோல்ட்னஸ் அண்ட் இரிட்டபிள் ஸ்டமக் ஆஃப் ஹார்ஸ். பலவீனம். காலம் கட்டாயிடுச்சு மருந்து. இந்த மருந்து ஆர்சனிக்கம் மற்றும் பிரயோனியா இது ரெண்டும் வந்து சேர்ந்த கலவை. ஃப்ராஸ்ட்ரேஷன் அதாவது பலவீனம், எரிச்சல், வலி, சில்னஸ் மற்றும் எரிச்சல் எடுக்கும் வயிறு, இதெல்லாம் வந்து ஆர்ஸ் போல இருக்கும். அதே நேரத்தில் அண்ட் அவர்சன் டு மூவ் ஆஸ் இன் பிரயோனியா, அதுல வந்து ரெஸ்ட்லெஸ்ஸா இருப்பாரு. ஆர்ட்ஸ்ல இந்த குறியெல்லாம் இருந்தா கூட அவரு மூவ் பண்றதுக்கு வெறுப்பாரு. அது பிரயோனியாவை போல. ரெண்டும் சேர்ந்த கலவை அதான் சொல்றாங்க. அடுத்து, டிசைர் ஃபார் லையிங் entirely still. அமலரேஷன் ரெஸ்ட். ஆடாம அசையாம படுத்திருக்க விரும்புவாரு. ஓய்வெடுத்தா அவருக்கு அமலரேஷன். physical and mental weariness from influenza. உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸாவுக்கு அப்புறம் வந்து களைப்பு, சோர்வு ரொம்ப ஏற்படும். அதே உடல் மன அளவுல இருக்கும். பிசிக்கல் அண்ட் மென்டல் வியரினஸ் ஃப்ரம் இன்ஃப்ளூயன்ஸா. வீக்னஸ், அமலரேஷன், அப்பியரன்ஸ் ஆஃப் ஸ்கின் எரப்ஷன்ஸ். எப்படி இருக்கு பாருங்க, ஒரு பெக்குலியரா இருக்கு. இவருடைய வீக்னஸ் வந்து ஸ்கின் எரப்ஷன், சரும புறப்பாடுகள் வரும்போது, அதை தோன்றும் போது அந்த வீக்னஸ் குறையும். அடுத்து பெயின்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கட்டிங்,
lancinating, prominent sense of constriction. அதாவது வலியெல்லாம் வந்து வெட்டும் வலி, கிழிக்கும் வலி மற்றும் இருக்கும் வலி. இருக்கும் வலியோட இந்த மாதிரி வலிகள் இருக்கும். அடுத்தது இவங்களுடைய டிஸ்சார்ஜ் பார்த்தீங்கன்னா பிளாக் கலராக இருக்கும். ஸ்டூல்ஸ், வாமிட்டி இதில் எல்லாம் வந்து ஐயா இந்த பாயிண்ட் கொஞ்சம் திருப்பி சொல்லுங்க. இவங்களுடைய மலம் மற்றும் வாந்தி கருப்பு நிறமாக இருக்கும். நெக்ஸ்ட் thirst for cold water, which is vomited at once. இவளுக்கு குளிர்ந்த நீரை குடிக்கணுன்ற தாகம் இருக்கும். ஆனா அதே நேரத்துல குடிச்சாங்கன்னா வாமிட் ஆயிடும். பாஸ்பரஸ்ல அப்படிதான் குளிர்ந்த நீரை, அதாவது ஐஸ் கட்டி மாதிரி குடிப்பாங்க, அவங்களுக்கும் வாமிட் ஆகும். அது எப்பன்னு சொன்னா அந்த தண்ணி உள்ள போய் கொஞ்சம் சூடானதுமே வந்து வாமிட்டா வந்துடும். இது மொத்தமும் அதை குடிச்ச மொத்தமும் வந்து ஒரே நேரத்துல வாமிட் பண்ணிடுவாங்க. which is vomited at once. Next, loss of appetite, பசியின்மை இருக்கும். ஆர் புலிமியா, BULIMIA, புலிமியா. இல்லைன்னா பெரும் பசியா இருக்கும். ஒன்றா சாப்பிட, அதாவது பசியே இருக்காது, இல்லைன்னா பெரும் பசியா இருக்கும். ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணுன்ற மாதிரி சாப்பிடுவாங்க. ஹெட், இந்த பெரும்பசிக்கு இங்கிலீஷ்ல என்னங்க சொன்னீங்க? புலிமியா, BULIMIA, புலிமியா. நெக்ஸ்ட், ஹெட் ஃபைண்ட்னஸ் ஆன் ரைசிங், ஒரு மாதிரி மயக்க நிலை இருக்கும் எந்திரிக்கும் போது, தூங்கி எந்திரிக்கும் போது. ஹேமரிங் பெயின்ஸ் இன் டெம்பிள்ஸ், சுத்தியல் அடிக்கிற மாதிரி வலி பொட்டுக்களில். இவங்களுடைய டியர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹாட்டா இருக்கும், அதாவது சூடா இருக்கும் கண்ணீர். cannot read small type, சின்ன எழுத்துக்களை படிக்க முடியாது. நெக்ஸ்ட், நைட் பிளைண்ட்னஸ், மாலைக்கண், இருட்டுக்கு அப்புறம் வந்து கண் தெரியாம போகும். நெக்ஸ்ட், குமட்டல் பார்த்தீங்கன்னா அது ஜிஐடி அப்படின்னு சொன்னா கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் சிஸ்டம். அந்த சிஸ்டத்துல வாமிட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாமிட்டிங் ஆன் லீஸ்ட் மோஷன், பிளாக் வாமிட்டர்ஸ். குறைந்த அசைவு கூட வந்து அவருக்கு வாந்தியை உண்டு பண்ணும். கருப்பு நிறமான வாந்தி எடுப்பார். நெக்ஸ்ட், நாசியா, குமட்டல் வந்து ஈவன் ஃப்ரம் டச்சிங் லிப்ஸ், உதடுகளை தொட்டா கூட வந்து குமட்டல் ஏற்படும்.
நெக்ஸ்ட் நாசியா, அமலரேசன், குவயட். அமைதியா இருந்தாருன்னா அவருக்கு லீஸ்ட் மோஷன் அக்ரவேஷன் பார்த்தோம். அப்போ அமைதியா இருந்தாருன்னா அமலரேசன், அவருக்கு குமட்டல் வர்றது நின்று போயிடும். சால்ட்டி பெல்ச்சிங், உப்பு கரிக்கிற மாதிரி ஏப்பம் வரும். நெக்ஸ்ட் இரிட்டபிள் ஸ்டமக், ஆமா, ஆஃப்டர் டெடியஸ் சிக்னஸ். இரிட்டபிள் ஸ்டமக் ஆஃப்டர் டெடியஸ் சிக்னஸ். அதாவது வயிறு எரிச்சல், மனச்சோர்வு ஏற்படுத்தின சிக்னஸ். ஏதாவது உடம்பு சரியில்லாம மனச்சோர்வு ஏற்பட்டதுன்னா அதுக்கப்புறம் வந்து வயிறு இரிட்டபிள், ஒரு மாதிரி எரிச்சல் உறுத்தலா இருக்கும். நெக்ஸ்ட் பர்னிங், எவ்ரிதிங் இஸ் வாமிட்டட். எரிச்சலும் எதுவா இருந்தாலும் எல்லாமே வந்து வாமிட் ஆகிறதாவும் இருக்கும். கமா வாண்ட்ஸ் டு பி பர்ஃபெக்ட்லி குவயட். ரொம்ப அமைதியா படுத்திருந்தா தான் வந்து அவருக்கு அதெல்லாம் வந்து குறையும். நெக்ஸ்ட் பாலியேட்டிவ், கான்ஸ்டன்ட் வாமிட்டிங் ஆஃப் gastric carcinoma. இறப்பையில் ஏற்படக்கூடிய புற்றுநோயில எப்ப பார்த்தாலும் வாமிட் பண்ணிட்டே இருப்பாங்க. அத வந்து கேஸ்ட்ரிக், இறப்பை, அதுக்கப்புறம் சொன்னீங்க கார்சினோமா, கேன்சர், CARCINOMA, கார்சினோமா. இந்த இறப்பை புற்றுநோயில கான்ஸ்டன்ட் வாமிட்டிங் இருந்துகிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் வாமிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதை வந்து பாலியேட் பண்ணும். அது வந்து நலம் செய்யறது இல்லை, பாலியேட், மட்டுப்படுத்தும். அதிகமாக வர்றது குறைவா வரும். அது வந்து இந்த மருந்தில் இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்லீப். அதுல பிரீத்திங் ஸ்டாப்ஸ் ஆன் கோயிங் டு ஸ்லீப். படுக்க போனார்னா மூச்சு நின்று போன மாதிரி இருக்கும். அடுத்து ஸ்லீப்ஸ் வித் ஓப்பன் ஐஸ். கண்களை திறந்துக்கிட்டு தூங்குவாரு. எப்படி தூங்க போனா மூச்சு நின்றுடுமோ அந்த மாதிரி எந்திரிக்கும் போது, தூங்கி எந்திரிக்கும் போதும் மூச்சு கஷ்டப்படுவாரு. wakes up suffocating. இதெல்லாம் தான் வந்து இந்த மருந்தினுடைய மிக முக்கியமான குறிகள். நெக்ஸ்ட் ஸ்கின்ல பாத்தீங்கன்னா ப்ளூ கமா எல்லோ ஸ்கேலி, SCALY, ஸ்கேலி, நீல நிறமாகவும் மஞ்சள் நிறமாகவும் பொறுக்குகள் உதிரும். நெக்ஸ்ட் ஹாரிபிலேஷன், HORRPILATION, ஹாரிபிலேஷன், ஆஃப்டர் ட்ரிங்கிங்
comma with hot hands, comma with hot burn. ஏதாவது குடித்ததுக்கு பின்னாடி மயிர் கூச்சரி, ஹாரிபுலேஷன் அப்படின்னு சொன்னா மயிர் கூச்சரியுது, இல்லைன்னா கூஸ் ஃப்ளஷ்ன்னுவாங்க, GOOSE ஹைஃபன் போட்டு ஃப்ளஷ் FLESH, அதுவும் ஹாரிபுலேஷன் அப்படின்றதும் அந்த மயிர் கூச்சரியுது. ஆஃப்டர் ட்ரிங்கிங், ஏதாவது குடிச்சதுக்கு அப்புறம் மயிர் கூச்சரியும். வித் ஹாட் ஹேண்ட்ஸ், சூடான கைகளோடு அந்த மயிர் கூச்சரியும். வித் ஹாட் பேன், நெஞ்செரிச்சலோடையும் அந்த மயிர் கூச்சரிதல் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்லோஸ்மா, CHLOASMA, ஸ்லோஸ்மா, அக்ரவேஷன், எக்ஸ்போசர் டு சன். க்ளோஸ்மா அப்படின்றதுக்கு மீனிங் வந்து தங்க நிறமாக, அதாவது பொன் தவிட்டு நிறம் படரும் தோல் நோய். அப்படியே கோல்டன் எல்லோவா வந்து மாறும் ஸ்கின்னு. அது எப்போன்னு சொன்னா சூரிய ஒளி மேலே படும்போது. இதெல்லாம் தான் வந்து இந்த மருந்தினுடைய முக்கியமான குறிகள். அடுத்து மொடாலிட்டியை பார்க்கலாம். அக்ரவேஷன் leads to motion, walking, ascending stairs, carrying burdens. இதாவது சுமையை தூக்கினார்னா. ஆஃப்டர் ஸ்லீப், தூங்கியதுக்கு அப்புறம். அக்ரவேஷன் ஓப்பன் ஏர், கோல்டு, ஸ்டிமுலண்ட். ஸ்டிமுலண்ட் அப்படின்னு சொன்னா உற்சாகமாட்டக்கூடிய எந்த ஒரு விஷயமும், அது பானங்களா இருக்கலாம், உணவு வகைகளா இருக்கலாம். வெக்ஸேஷன், swallowing, sunrise, rising up, இதெல்லாம் வந்து அக்ரவேஷன். அமலரேஷன் பார்த்தீங்கன்னா, அமலரேஷன் ஈட்டிங், ரெஸ்ட், இதெல்லாம் வந்து அமலரேஷன். இதோட இந்த காட்மியம் சல்பூரிகம் இந்த மருந்தோட வகுப்பு நிறைவடைகிறது. நாளைக்கு ஒரே நிமிஷம் பார்த்துட்டு சொல்றேன். அல்கேரியா ஆர்சனிகோசா அந்த மருந்தை நம்ம பார்க்கலாம். CALCAREA அல்கேரியா ஆர்சனிகோசா, ARSENICOSA அல்கேரியா ஆர்சனிகோசா. சரி, ஓகே. வெற்றி வகுப்பு இதோட நிறைவு செய்வோம். இது நேரம் கடந்து விட்டதால் வேற வகுப்பு எடுக்க வாய்ப்பில்லை. நாம் வந்து நான் இன்னைக்கு குரூப்ல கொடுத்துருந்தேன், அது எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதுக்கு இது வரைக்கும் இன்னும் யார்கிட்டையும் பதில் வரல, ஐயா கொஞ்சம் லேட் ஆகும். சொல்லுங்க மேடம். ஐயா, சில பேர் இப்பதான் டவுன்லோட் பண்ணிருக்கோங்கய்யா. இது எப்படின்னு கொஞ்சம் சொல்லி கொடுங்கய்யா. ஆப் எப்படின்னு சொல்லி கொடுங்கய்யா. சொல்லித்தரேன் மேடம். ஏன் நீங்க பதில் போட சொல்லலையே, கிளாஸ்ல பார்க்கலாம்னு சொன்னீங்க, அதனால போடல. அப்படிங்களா? சரி, நீங்க போடுங்க, நாளைக்கு அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு டைம் இல்லாதனால அதை இது பண்ண வேணாம். அது நீங்க பதில் போடுங்க.
ஏன்னா போட்டீங்கன்னா தான் நான் வந்து நீங்க எந்த அளவுக்கு அதை புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்றது எனக்கு புரியும். ஏன்னா கிளாஸ்ல போது ஒருத்தர் பேசுவாங்க, அடுத்தவங்க வந்து அதை கவனிக்க மட்டும்தான் முடியும். அவங்களுடைய கருத்து சொல்றது அதுக்கப்புறம் இதா இருக்கும். அதனால நீங்க ஒவ்வொருத்தரும் ஆன்சரை போடுங்க, போட்டுட்டு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் நாளைக்கு. ஆப் நன்றி நன்றிங்க. ஆப் வந்து தொடர் இது சிந்தசிஸ் 9.1. அது வந்து டெலகிராம் குரூப்ல தான் வந்து அது ஷேர் பண்ண முடியுது. வாட்ஸ்அப்ல பண்ணா அது டவுன்லோட் ஆக மாட்டேங்குது. நான் உங்களுக்கு வேணா அனுப்பி வைக்கிறேன் தொடர், உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன், நீங்க அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 9.1 வெர்ஷன்லயே நமக்கு இது கிடைக்குது, நல்லா இருக்கு. ஆமா தொடர், ஆப்பாவே இருக்கு. ரெப்பர்ட்ரி ஆப்பாவே இருக்கு. ரொம்ப வாட்ஸ்அப்ல கூட ஓபன் ஆகுது சார். வாட்ஸ்அப்ல ஓபன் ஆகுது. அது ஒரு வீடியோ பார்த்து போட சொல்லியிருந்தாங்க யாரோ. சரி, அதுக்கு கஷ்டத்துக்கு நான் டெலிகிராம் குரூப்பே அனுப்பிட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கு எல்லாருக்கும். அப்ப கூட மீனா மேடம் வந்து அவங்களுக்கு டவுன்லோட் ஆகலை, அது என்ன காரணம்னு தெரியல. மேடம் மீனா மேடம் நீங்க இருந்தீங்கன்னா சார்கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்க. ஆயிடுச்சுங்களா? சரிங்க மேடம், ஓகே. அந்த போன்ல ஆகல, வந்து ஓல்டுன்னு சொல்லிட்டாங்க. சரிங்க, ஓகே. அப்போ அதுக்கு ஓகே, இனிமேல் நீங்க அப்போ வந்து அதை பார்க்கலாம். வேற யாரோ பேசிட்டு இருக்கிறாங்க, சரியா கேட்கல, என்ன சொல்றீங்கன்னு தெரியல. சரி மேடம், இப்போ வந்து ஆப் இன்னைக்கு டவுன்லோட் பண்ணவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நான் இது வரைக்கும் பார்த்ததை சுருக்கமா சொல்லிடுறேன். ஆப் ஓபன் பண்ணிட்டீங்களா எல்லாரும்? ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணது என்ன வருது உங்களுக்கு? To start with a new case, go to clip.list and select new clipboard. To recall a saved case, go to clip list and select it. ஓகே கொடுத்துருங்க, ஓகே கொடுத்துருங்க. அது க்ளோஸ் ஆப்ஷன் க்ளோஸ் பண்ணுங்க, க்ளோஸ் பண்ணுங்க, க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ என்ன வருது? மைண்ட், வெர்டிகோ, ஹெட், ஹை, விஷன் மாதிரி. அது வந்து சாப்டர்ஸ், என்னென்ன சாப்டர் இருக்கோ அது அந்த சாப்டர்லாம் வருது. நீங்க மேல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர்ஸ், ரெப்பர்டரி, புக் மார்க்கு, சர்ச், மைனஸ் போட்டு மோர், ரெமடி லிஸ்ட், ஆத்தர் லிஸ்ட், கிளிப் போர்டு, கிளிப் லிஸ்ட், மை ப்ரொஃபைல், இப்படி எல்லாம் இருக்கு. இப்போ நீங்க சாப்டர்ஸ்ல மைண்ட் சாப்டர் வருது. இப்போ நேத்து பார்த்ததே பார்க்கலாம். இப்போ சஸ்பீசியஸ், சந்தேகம் அப்படின்ற வார்த்தையை எடுக்கணும். அது வந்து நம்ம ரெண்டு விதமா போகலாம். மைண்ட் சாப்டர்ல தான் அந்த சஸ்பீசியஸ் மேக்சிமம் இருக்கும். அதனால மைண்டுக்கு போயிட்டு சஸ்பீசியஸ் எடுக்கலாம். இல்லைன்னு சொன்னா அந்த சர்ச் இருக்குல்ல, அதை டச் பண்ணுங்க. அதை டச் பண்ணிட்டு சஸ்பீசியஸ்னு டைப் பண்ணுங்க. SUSPICIOUS, சஸ்பீசியஸ். அதை டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? ஐயா மைண்ட் போய் சஸ்பீஷியஸ் போனா இல்ல மைண்ட் தான் போக வேண்டாம் மேடம். போக வேண்டாம். நீங்க மைண்ட் போக வேண்டாம், நீங்க மைண்ட் போக வேணாம், பேக் வந்துருங்க. பேக் வந்துருங்க. வந்துட்டு அந்த மேல இந்த டைரக்டா சர்ச்ல வந்து சஸ்பீசியஸுக்கு போங்க. டைப் சாப்டர் போட்டீங்கன்னா அது வராது, சஸ்பீசியஸ் வராது. அது சாப்டர் என்னென்ன சாப்டர் இருக்கோ அது மட்டும் வரும். இந்த சர்ச்னு ஒண்ணு இருக்குல்ல, நாலாவது ஒரு பட்டன், அதுல போட்டு சஸ்பீசியஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. சர்ச் எங்கங்க கொடுக்கிறது? அது க்ளோஸ், அது பக்கத்துலயே இருக்கு பாருங்க. அத டைப் பண்ணீங்களா, அதுக்கு பக்கத்துலயே இருக்கு பாருங்க. அது க்ளோஸ் பட்டன் தாங்க காமிக்குது. என்ன சொல்றீங்க? இல்ல நீங்க சொல்லுங்க சார். கீபோர்ட்ல கோ எத்தனை போங்க சார். அவங்க இல்ல மேடம், நீங்க வந்து உங்க இதுல
அந்த மைண்ட் வெற்றிக்கும் அதெல்லாம் அப்படியே இருக்கா? நீங்க அது வெளியே வந்துட்டு இப்போ நீங்க தானே இப்போ சொன்னீங்க வெறும் சர்ச்சுக்கு போய் சஸ்பீஷியஸ் மட்டும் டைப் பண்ணுங்கன்னு சொன்னீங்களா? ஆமா, சர்ச் எந்த சர்ச் பண்ணீங்க? அந்த அதான் இந்த இது மாதிரி ஜூம் கண்ணாடி மாதிரி இருக்குங்களே அதுலதான் இங்க போனேன். அதுல போட்டுட்டு அதை டச் பண்ணிட்டு சஸ்பீஷியஸ் டைப் பண்ணுங்க. பண்ணிட்டேங்க அது. இதுல பண்ணிட்டீங்கன்னா இப்போ அப்புறம் கோன் போடுறதுக்கு எதுல போட தெரியல. அதுக்கப்புறம் அந்த இது பூத கண்ணாடி மாதிரி இருக்குல்ல, அதுதான் சர்ச். அது பக்கத்துலயே இருக்கும். சரிங்க, வந்துருச்சுங்க. அந்த சர்ச் தொட்டங்க. அது பண்ணிட்டீங்கன்னா ஒரு பேஜ்ல வந்திருக்கு நம்ம ரிசல்ட் எல்லாம். மேல பாத்தீங்கன்னா சர்ச் பேஜ் 125 ரிசல்ட் 25 ரூப்ரிக்ல அந்த சஸ்பீசியஸ் வருது அப்படின்றது இதோட மீனிங். உங்களுக்கு இதுல எது வேணுமோ அது வந்து அது எடுத்துக்கணும். இப்போ உதாரணத்துக்கு போலீஸ் சஸ்பீசியஸ், முட்டாள்தனமான சந்தேகம் அப்படின்னு நீங்க வந்து செலக்ட் பண்றீங்க அப்படின்னு சொன்னா அதுல அந்த லைன்லயே கீழே இருக்கு பாருங்க, மைண்ட் சஸ்பீசியஸ் போலீஸ் சஸ்பீசியன். சரிங்க, அதை கிளிக் பண்ணுங்க, அதை டச் பண்ணுங்க. பண்ணிட்டேங்க. பண்ணிட்டீங்களா? இப்போ என்ன வருது? foolish suspicious adam apis அதுதான் friends is best. இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட் அது அடுத்த ரூப்ரிக். இது வந்து foolish suspicious. இது எப்படி முழுசா படிக்கணும்னு சொன்னா மேல இருக்கு பாருங்க, மைண்ட் சஸ்பீசியஸ் foolish suspicious. அதுதான் வந்து ஃபுல் ஃபார்ம், அந்த ரூப்ரிக்கோட ஃபுல் ஃபார்ம். இப்போ இதுல இன்னொன்னு எல்லாருக்குமே சொல்றேன். இப்போ மருந்து, ஃபர்ஸ்ட் மருந்து இருக்குல்ல ஆடம் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன மருந்துன்னு நமக்கு தெரியாது. முழு பேர் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா அந்த ஆடமை டச் பண்ணுங்க. ஆடமாஸ் அப்படின்னு வருதா? ஆமா, அபிஸ் டச் பண்ணீங்கன்னா அபிஸ் மெலிஃபிகான்னு வரும். அது இன்னைக்கு நான் புதுசா சொல்றேன். அந்த மாதிரி அதை டச் பண்ணீங்கன்னா அந்த முழு பெயர் வரும். இப்போ இந்த ரூப்ரிக் செலக்ட் பண்ணிட்டீங்களே மேடம், இதை வந்து அந்த ஃபுல்லிஷ் சஸ்பீசியஸ் மேல டச் பண்ணுங்க. திருப்பி அது மேலே டச் பண்ணிட்டுங்க. அது மேலேயே டச் பண்ணுங்க. add bookmark, add to clipboard. add to clipboard அதை டச் பண்ணீங்கன்னா கிளிப்போர்டுல அந்த ரூப்ரிக் வந்து சேவ் ஆயிடும். add to clipboard ஒரு முறை பண்ணா போதுங்களாங்க? ஒரு முறை பண்ணா போதும், அது வந்து அதுல சேவ் ஆயிடும். சரி, இந்த மாதிரி எத்தனை குறிகளை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அத்தனை குறியும் கிளிப்போர்டு கொண்டு போயிட்டு அதுல வந்து ஒவ்வொரு ரூப்ரிக்லயும் என்னென்ன மருந்து வருது, எது நிறைய இதுல வருதோ அந்த மாதிரி எல்லாம் வரும். அது தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு இது இன்னைக்கு போதும். சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்க. இதுதான் வந்து நமக்கு இப்போ தெரிஞ்சுக்கிறது. வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா நம்ம வகுப்பை நிறைவு செஞ்சுக்கலாம். சார் சொல்லுங்க சார், இப்ப இந்த உயரமான இடங்கள் போட்டிருக்கீங்களா சார், அதை இங்கிலீஷ்ல எடுத்து எப்படி பண்ண ஒன்னு மட்டும் சொல்லி கொடுங்க. இல்ல, ஃபியர் உயரம்னா என்ன? இல்ல, உயரம்னா என்ன, இடம்னா என்ன? இடம்னா பிளேஸ், ஹையஸ்ட், பயம். ஆமா, அத போட்டு அடிங்க வரும். ஃபியர் போங்க, ஃபியர் போயிட்டு சார் புரியல. ஃபியர் போங்க, ஃபியர்ல வரும். சரிங்க சார். ஃபியர்னு எடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு அதுல வர ரூப்ரிக்கு பிளேசஸோ இல்ல என்ன வருதோ அந்த ஏதாவது ஒரு வார்த்தையை போடுங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். நீங்க இதுல டவுட் இருந்தா அது முயற்சி பண்ணுங்க. ஆமா, ஏதாவது ஒரு வேர்ட் எடுத்து போடணும் சார், போடணும். ஆமா, அது போட்டீங்கன்னா உங்களுக்கு அது அந்த ரூப்ரிக்கு ஓப்பன் ஆகும். இது வந்து நீங்க புக்ல தேடுறதுதான் ரொம்ப ரொம்ப சிரமம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஐன்னு போட்டீங்கன்னா கூட வந்து அது ஐ பிளேசஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்துடும். மைண்டு ஃபியர்ல எது வருதோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்க சார், பண்ணிட்டு போடுறேன் சார். ஓகே ஓகே, தேங்க்ஸ். சரி சரி, வேற யாருக்காவது டவுட் இருக்குங்களா? சார் டவுட் இருக்கு, நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம் சார். நிறைய இருக்கு. நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது சின்ன டவுட்டா இருந்தா